உங்க வாழ்க்கையில நடந்த முதல் அற்புதம் என்ன தெரியுமா? தி ஃபர்ஸ்ட் மிரக்கிள், அந்த கிரேட்டஸ்ட் மிரக்கிள் உங்க வாழ்க்கையில நடந்தது வந்து ரட்சிப்பு தான். அதுக்கப்புறம் நிறைய அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில பாக்குறீங்கல்ல. பொருளாதார அற்புதங்கள் பாக்குறீங்க, ஹீலிங் மிரக்கிள்ஸ் பாக்குறீங்க, குடும்பத்துல அற்புதங்கள் பாக்குறீங்க, உறவுல அற்புதங்கள் பார்க்கறீங்க, நிறைய பாக்குறீங்க அற்புதம். அது எல்லாம் எப்படி நடக்குது? ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்குது. அதான் அவர் சொல்றாரு, அற்புதங்களை நடப்பிக்கிறவர். அதை எப்படி செய்யறாராம்? நியாய பிரமாணத்தின் கிரியையினாலயா, விசுவாச கேள்வியினாலயா? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி, சொல்லுங்க, முழு நிச்சயமா தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வளரணும். முழு நிச்சயம் எப்படிங்க வரும்? முழு நிச்சயம் எப்படி வரும்? ஃபுல்லி கன்வின்ஸ்ட் ஸ்டேட் எப்படி திரும்ப வரும்? நல்லா கவனிங்க. ஃபுல்லி கன்வின்ஸ்ட் எப்படி ஆகும்னு நான் சொல்றேன். ஜூன் மாதம் 5ஆம் தேதி, 12, 19ஆம் தேதிகள்ல இந்த 3 வியாழக்கிழமையும் ஆன்லைன் ஜூம்ல அந்நிய பாஷையை குறித்த ஒரு செமினார் நடக்க போகுது. கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், அந்நிய பாஷை என்ற வரம் மற்றும் அதை வியாக்கியானம் செய்வது எப்படி. ஆமாம், அநேகருக்கு வந்து அந்நிய பாஷை பேசணும் என்ற ஒரு வாஞ்சை இருக்கிறது, விருப்பம் இருக்குது. ஆனா அது எப்படி செயல்படுத்துவது என்று தெரியல. நம்ம ஜூம் மீட்டிங் வர அநேகர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, எப்படி அந்நிய பாஷை பேசுவது பிரதர், அதை நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்ட்டு. ஸோ இந்த சத்தியத்தை நாங்கள் போதிக்க போகிறோம். ஹவு டு ரிசீவ் த கிஃப்ட் ஆஃப் டங்ஸ், எப்படி அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றுக்கொள்வது, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கிஃப்ட் ஆஃப் டங்ஸ், அந்நிய பாஷையின் வரத்தின் முக்கியத்துவம், ஹவு டு ப்ரே இன் டங்ஸ் கண்டினியூஸ்லி ஃபார் அவர்ஸ், எப்படி அந்நிய பாஷையில அநேக மணி நேரங்கள் ஜெபம் பண்ணுவது, ஹவு டு இன்டர்பிரட் டங்ஸ், எப்படி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும் பொழுது அதை வியாக்கியானம் செய்வது என்பது, மற்றும் ஹவு டு ஆக்டிவேட் தி அதர் கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட், அந்நிய பாஷை மூலமாக மற்ற ஆவிக்குரிய வரங்களை நீங்க செயல்படுத்தலாம். ஸோ இந்த சத்தியங்கள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய காரியங்கள் பேச போகிறோம். ஸோ இந்த மீட்டிங்க்கு ஸ்பெசிஃபிக்கா எனக்கு ஆண்டவர் இந்த தேவ மனிதரை என் மனதில் வைத்தார். பாஸ்டர் ஜோ ரால்ஸ்டன் ஃபெலிக்ஸ், ஏஜி சர்ச், இலுப்பூர், திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இலுப்பூர் என்ற ஒரு பகுதியில் அவர் சபை நடத்தி கொண்டு வருகிறார். யங் மேன், வெரி பவர்ஃபுல் மேன். ஆண்டவர் அவரை வந்து அற்புதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் ஒன் ஆஃப் த ஸ்பீக்கர். ஸோ ஒரு 3 வியாழக்கிழமை நடக்க போகுது. ஜூன் 5, ஜூன் 12, ஜூன் 19 வியாழக்கிழமை 8 மணிக்கு மாலை 8 PM IST. US கனடாவில் இருக்கவங்களுக்கு 10:30 AM ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். 9881602664 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது என்னுடைய நம்பர். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. ஏன் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் கம்பல்சரியாக வச்சிருக்கேன்னா, இது ரொம்ப சீரியஸான காரியம். இது ஒரு விளையாட்டு காரியம் கிடையாது. அந்நிய பாஷை என்பது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். உங்கள் வாழ்க்கையை மாற்றி போட்டுருது. என் வாழ்க்கையில நான் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்ச பிறகு நிறைய காரியங்களை நான் என் வாழ்க்கையில அற்புதமாக நான் பெற்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய வரங்கள் செயல்பட்டது எல்லாமே வந்து அந்நிய பாஷை ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. நிறைய இடங்கள்ல வந்து நான் அந்நிய பாஷையில ஜோம் பண்ணிட்டு போய் பிரசங்கம் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து அநேக சுகமா இருக்கிறாங்க. தீர்க்க தரிசனங்கள் உரைத்திருக்கிறேன். எந்த அளவுக்குன்னா நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஹல்லேலூயா, நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நான் போன வாரம் வந்து சிஸ்டர் மீனா ஷேர் பண்ணாங்கல்ல, அவங்களுடைய மகனுடைய சாட்சி, திருமண சாட்சி. அப்போ அவங்க ஜோம் பண்ண வரும்பொழுது நான் ஜோம் பண்ணிட்டு அந்த பொண்ணோட பேரை சொல்லிட்டேன். நான் அது அவங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன். எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, எந்த டீட்டெயிலும் தெரியாது. அந்த பொண்ணு பேரை எனக்கு எப்படி தெரியும்? ஆண்டவர் எனக்கு அதை வெளிப்படுத்தினார். அது எப்படி இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகுது? எல்லாருக்கும் வெளிப்படுத்த அவர் விருப்பமா இருக்கிறார். அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண ஆவியில இருக்கிற ரகசியங்களை நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இதுதான் பவுல் எழுதுறாரு 1 கொரிந்தியர் 14. ஆவியில ரகசியங்களை பேசுறீங்க. இந்த ஸ்பிரிட் யூ ஸ்பீக் மிஸ்ட்ரிஸ். ஆமென். பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசி ரொம்ப பிரமாதமா எழுதுறாரு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஸோ ஒரு மனுஷனுக்கு இளைப்பாறுதல் தேவை. அந்த இளைப்பாறுதல் எப்படி ஆண்டவர் கொண்டு வராராம்? பரியாச
உதடுகளினால ஸ்டாமரிங் லிப்ஸ், அதான் அந்நிய பாஷை. அந்நிய பாஷை, அனதர் டங். ஏசாயா 68:11-12 ஆண்டவர் சொல்றாரு, இப்படிதான் இளைத்தவனுக்கு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு நான் சொல்கிறேன்றாரு. ஆனாலும் கேட்க மாட்டாங்கன்றாரு. ஸோ நிறைய பேர் இன்னைக்கு வந்து அந்நிய பாஷை கிடையாதுன்னு சொல்றாங்க. அது மிகவும் ஒரு தவறான ஒரு காரியம். அந்நிய பாஷை நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. புதிய உடன்படிக்கையில் இருக்க நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இது தேவனுடைய பாஷை. இட் இஸ் காட்ஸ் லாங்குவேஜ். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில பேசும்போது தேவனோட பேசுறீங்களா? யூ ஸ்பீக் டைரக்ட்லி டு காட் என்று பவுல் எழுதுகிறார். உங்க எல்லாரையும் காட்டிலும் நான் அநேகமாக அந்நிய பாஷை பேசுகிறேன். ஐ ஸ்பீக் இன் டங்ஸ் மோர் தென் ஆல் ஆஃப் யூன்றார் பவுல் 1 Corinthians 14 அப்படின்னா அது ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ இதுல கண்டிப்பா கலந்து கொள்ளுங்க. யாரெல்லாம் இதுல பங்கேற்கலாம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாரும் பங்கேற்கலாம். நேத்து தான் ரசிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தான் அது. இல்ல இந்த மீட்டிங்ல தான் ரசிக்கப்பட்டீங்களா? உங்களுக்கு தான் அது. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவை நான் ஆண்டவனை ஏற்றுக்கொண்ட பிரதர், உங்களுக்கு தான் இந்த மீட்டிங். ஆமென். நீங்க கண்டிப்பா வாங்க. சில பேர் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சு விட்டுருப்பீங்க. எனக்கு சில பேர்லாம் சொல்றீங்க, நான் பேசின பிரதர் ஒரு காலத்துல, அப்புறம் ஒண்ணுமே டச்சே இல்லை. அப்படிப்பட்டவங்களும் வாங்க, திரும்ப அது ஆக்டிவேட் ஆகும். அந்நிய பாஷை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, வாங்க. எனக்கு நிறைய கத்துக்கணும்னு ஆசை இருக்கு அந்நிய பாஷை பத்தி, வரங்களை பத்தி. வாங்க, கண்டிப்பா வாங்க. எல்லாருக்கும் திஸ் இஸ் ஃபார் எவ்ரி பார்ன் அகைன் பிலீவர். ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்த எல்லா விசுவாசிக்கும் தேவையான ஒரு சத்தியம். ஆமென். ஸோ அடுத்த மாதம் இது 3 வியாழக்கிழமை. ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பெற்றுக்கொள்ள எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, என் நம்பருக்கு நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். காட் பிளஸ் யூ. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7-8 வசனங்கள். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லுகிறான். ஆமென். சோ இந்த காரியத்தை தான் நம்ம டியூஸ்டே பார்த்தோம். தாவீது வந்து ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும் பொழுது, ஒரு மனுஷனோட பாவம் மூடப்பட்டிருக்கும் பொழுது, கர்த்தர் அவன் பாவத்தை எண்ணாமல் இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட மனுஷனை தாவீது என்னன்னு குறிப்பிடுறாரு? பாக்கியவான்றாரு. பிளஸட் மேன். சங்கீதம் 32 தாவீது இதை எழுதுறாரு. தாவீது என்ன ஒரு பெரிய 2 பாவங்கள் செய்யறாரு. விபச்சார பாவமும் ஒரு கொலை பாவத்தையும் செய்யறாரு. அந்த 2 பாவத்தை செய்யறதுக்கான தண்டனை வந்து அவரை கல்லெறிஞ்சு கொள்ளணும். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தாவீது வந்து ஆண்டவரிடத்துல போய் மன்னிப்பு பெற்றுக் கொள்றாரு. சங்கீதம் 32 இதை எழுதுறாரு, இந்த 2 வசனத்தை. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, அவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். சோ தாவீது வந்து ஆண்டவருடைய மன்னிப்பை நியாயப்பிரமாணத்தின் காலத்துல ருசி பார்த்தவர். நியாயப்பிரமாணத்தின் காலத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். லேஸ்ல எல்லாம் வந்து பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. பாவம் பண்ணா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. பாவம் பண்ண பிறகு போய் பலி கொடுக்கணும். அது எல்லா பாவத்துக்கெல்லாம் பலி கிடையாது. இந்த மாதிரி விபச்சாரம், கொலை, இந்த மாதிரி சீரியஸ் அஃபென்ஸ், அப்புறம் தாய் தகப்பனை கனம் பண்ணாமல் தாய் தகப்பனுக்கு எதிர்த்து நின்னாலாம் கல்லடி தான் ஸ்ட்ரெயிட்டா. ரெபல்லியன் அகேன்ஸ்ட் பேரண்ட்ஸுக்கெல்லாம் பேச்சே கிடையாது, கல்லடிச்சு கொண்டுருவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பீரியட் அது, நியாயப்பிரமாணத்தின் காலம். அந்த காலத்திலே தாவீது வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்றான். எப்படி தாவீதுக்கு வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்ன்ற ஒரு வெளிப்பாடு வந்துச்சு? ஏன்னா அவனுக்கு தேவனோட ஒரு நல்ல ஒரு ஐக்கியம், ஒரு உறவு இருந்துச்சு. தேவனை பற்றிய ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. தாவீது வந்து ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற பையனா இருக்கும் பொழுதே, வனாந்திரத்துல ஆடை மேய்க்கும் பொழுது ஆண்டவரை பற்றி நிறைய துதித்து பாடுறது, ஆண்டவரை வந்து கீர்த்தனம் பண்ணுவது, சங்கீதங்கள் எழுதுறது. அவன் ஆடு மேய்க்கும் பொழுதே அவனுக்குள்ள ஒரு வெளிப்பாடு இருந்திருக்கு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை உள்ளவர், கர்த்தர் இரக்கம் உள்ளவர், கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திப்பார், கர்த்தர் வந்து நம்மை சேர்த்து கொள்வார் அப்படின்ற ஒரு பெரிய வெளிப்பாடு அவனுக்குள்ள எப்பவுமே இருந்துச்சு. He always had a good picture of God. தேவன் நல்லவர் என்ற ஒரு சரியான பிக்சர். ஆமென். நமக்கும் இன்னைக்கு அதுதான் தேவைப்படுது பாருங்களேன். கர்த்தர் நல்லவர் என்ற ஒரு சரியான தேவனை பார்க்கிற ஒரு கண்ணோட்டம் தேவைப்படுகிறது. தேவன் நல்லவரா இருந்தாலும் நிறைய பேருக்கு தேவன் நல்லவர் என்ற அந்த பிக்சர் இல்லாததுனாலதான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை வந்து மேற்கொள்ள முடியல, பிரச்சனைக்கே கர்த்தர் தான் காரணம்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி தப்பான அறிவு இருக்கிறதுனாலதான் கிறிஸ்தவர்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு பிரச்சனை வந்து ஹேண்டில் பண்ண முடியல அவங்களால. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தர் தான் இந்த பிரச்சனையை அனுபவிச்சிருக்கான்னு நினைக்கிறாங்க. சோ அதனால அவங்களால எப்படி இந்த பிரச்சனையை தாண்டறது பிரதர், எப்படி இந்த போராட்டத்தை தாண்டறது, எப்படி இந்த மலையை நான் தாண்டறது அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க. ஆனா தேவன் வந்து மிகவும் 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 நல்லவர். நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு நல்லவருங்க அவரு. என் வாழ்க்கையில நான் தான் சொல்றேன் பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் ருசி பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா கர்த்தர் நல்லவர்ன்றதுதான்.
அவரை போல நல்லவர், ஒரு நல்ல தகப்பன் இந்த உலகத்துல யாருமே நான் பார்த்ததே இல்லை. அதனாலதான் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நமக்கு ஒரு 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 ரெஃபரன்ஸ் பாயிண்டே இல்லைல்ல. நல்லவர் அப்படின்னா நம்ம உலகத்தை தேடுறோம். நல்லவரா எவனுமே இல்ல. அப்ப கர்த்தரும் நல்லவரா இருக்க மாட்டார் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். கிடையாது. ஹalleluya. அதுதான் அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க நினைத்து பார்க்காத அளவுக்கு, கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு நல்லவருங்க அவரு. ஹalleluya. நீங்க நீங்க நல்லவர்னு சொன்னா எந்த அளவுக்கு டிஸ்கிரைப் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு கர்த்தரை விவரிக்கிறீங்களோ அதுக்கு மேல நல்லவர். நீங்க 1000 மடங்கு நல்லவர்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. கர்த்தர் 1000 மடங்கு நல்லவர் அப்படின்னா அதுக்கு மேல அவர் இருப்பார். அவர் கோடி மடங்கு, நீங்க கோடின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மேல அது. ஹalleluya. இந்த சத்தியத்தை, இந்த வெளிப்பாடை தாவீது பெற்றிருந்தான். அதனாலதான் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவருடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். பாவ மன்னிப்போட அந்த பாக்கியத்தை அவன் அனுபவிக்கிறான். அதனால அவன் எழுதுறான், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஒருத்தன் பாவங்கள் மூடப்பட்ட அவன் தான் என் பாக்கியவான், கர்த்தர் எவனோட பாவத்தை எண்ணாது இருக்கிறான் அவன் தான் பாக்கியவான் எழுதுற. இதை மேற்கோள் காட்டி பவுல் ரோமர் 4:7-8 சொல்றாரு. சொல்லிட்டு 9வது வசனம் போடுங்க. ரோமர் 4:9 போடுங்க. இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதோ? விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே. இந்த 2 வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. இங்க கான்டெக்ஸ்ட் என்னன்னா, யாருக்கு கர்த்தர் நீதியை எண்ணுகிறார்? To whom is righteousness imputed? இதுதான் அது. இதான் அந்த கான்டெக்ஸ்ட். சோ அதுல ஆபிரகாம மேற்கோள் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தாவீது பழைய ஏற்பாட்டுல பேசினதை மேற்கோள் காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே விசுவாசத்தினாலதான் நீதிமானாக மாறுகிறார்கள். கிரியைனால கிடையாது. அவர்கள் செய்யற வேலை, அதாவது ஒர்க்ஸ்னால கிடையாது. அவர்கள் செய்யற நல்ல காரியத்தினால அவன் நீதிமானாக. ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுகிறது, நற்காரியத்தினால கிரியைனால நீதிமான் ஆக முடியாது. சான்ஸே இல்லை. என்னதான் நீங்க ட்ரை பண்ணாலும் ஆக முடியாது. ஆமென். கிருபையினால, விசுவாசத்தின் மூலமாக தான் நீங்க நீதிமானாகிறீங்க. நீங்க உங்களுடைய விசுவாசம் தான் என்ன பண்ணுது? தேவனுடைய நீதியை உங்க வாழ்க்கையில இழுத்துக் கொள்ளுகிறது. Hallelujah. Through your faith you draw the righteousness of God into your life. தேவன் மேல வைத்திருக்கீங்க விசுவாசத்தின் மூலமா அது நடக்குது. ஆமென். நாட் பை ஒர்க்ஸ், கிரியையினால கிடையாது. ஹalleluya. சுகம் எப்படி நடக்குது? விசுவாசத்தினால. நீங்க விசுவாசத்தினால அந்த சுகத்தை தேவனிடத்திலிருந்து இழுத்துக் கொள்றீங்க. ஆமென். நீங்க விசுவாசிக்க அந்த சுகம் என்ன போகுது? வெளிப்பட ஆரம்பிக்குது. அதே போலதான் நீதியும். விசுவாசத்தினாலதான் நீங்க நீதிமானாகிறீங்க. சோ ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டில என்ன இருக்காருன்னா நீதிமான மாற்றப்பட்டிருக்கிறார். சோ அதான் இந்த 9வது வசனத்துல சொல்றாரு, ஆபிரகாமுக்கு எப்பொழுது அது நீதியாக எண்ணப்பட்டுச்சான்? அவன் விருத்த சேதனம் பண்ண பிறகு அவன் நீதிமான்னு ஆண்டவர் சொன்னாரா, இல்ல விருத்த சேதனம் பண்றதுக்கு முன்பதாக சொன்னாரா? அதுதான் கொஸ்டினிங். When does this blessedness come upon the circumcised or uncircumcised சொல்லிட்டு, for we say that faith was accounted to Abraham for righteousness. ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறோம். அடுத்த வசனம், எப்பொழுது? விருத்த சேதனம் பண்ண போதா? அதான் சொல்றாரு. அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் பண்ணிருக்கும் பொழுதா, இல்ல விருத்த சேதனம் பண்ணாத போதா? எப்பொழுது? விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே. அப்படின்னா ஆபிரகாம் ஆண்டவர் எப்போ நீதிமான் அழைச்சாரா? அவன் விருத்த சேதனம் என்ற அந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்பதாக, அந்த கிரியையை செய்யறதுக்கு முன்பதாகவே அவனை நீதிமான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? முத்திரை குத்திட்டார். அது எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சம்பவம் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 15 வருது. அந்த வசனத்தை எடுத்துப்போம். ஆதியாகமம் 15:6 தான் அந்த வசனம். போடுங்க. ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். புரியுதுங்களா? அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். And he believed in the Lord and he accounted to him for righteousness. And accounted, அந்த வார்த்தை logizomai, imputed, accounted. போன மீட்டிங்ல நம்ம பார்த்தோம்ல, அதை எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு. சோ அவனோட கணக்குல நீதியா அவர் போடுறாரு. எதை போடுறாரு? அவன் எதை விசுவாசான்? ஆண்டவர் அவனை குறித்து என்ன பேசுகிறாரோ அதை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பேசுறாரு? படிங்க.
முந்தின வசனம் ஐந்தாவது வசனம் போடுங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். இதுதான் ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. வானத்துல இருக்க நட்சத்திரத்தை போல உன் சந்ததி இருக்கும், அதை எண்ணிப்பாரு, உன்னால என்ன முடியுமா? முடியாது. அப்படின்னா உன் சந்ததி எப்படி இருக்க போகுது? கவுண்ட்லெஸ், இன்ஃபைனைட். உன் சந்ததி இவ்வளவு பெரிய சந்ததியா இருக்க போகுது. இத ஆபிரகாம் விசுவாசிச்சாராம். அதான் ஆறாவது வசனம். அதை ஆபிரகாம் என்ன பண்றான்? விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இதுதான் அடுத்த வசனத்துல வருது, 6வது வசனத்துல வருது. எதை விசுவாசிக்கிறான்? ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவனுக்கு தான் நீதிமானாக எண்ணப்படுகிறான். நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவர் சொல்றதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்க தான் நீதிமான். நீங்க செய்யறதுனால நீதிமான் ஆகல. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஏதோ ஒரு கிரியை செய்யறதுனால நீதிமான் ஆகும். திரும்ப திரும்ப நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம போய் மாட்டிக்கிறோம் ஏதாவது கிரியையில. அதுதான் பிரச்சனை. இப்போ இந்த சர்க்கம்சிஷன் அன்சர்க்கம்சிஷன் பவுல் நிறைய இடத்துல எழுதியிருப்பார். விருத்த சேதனம் செய்யாதவர்கள் அப்படின்றத நிறைய எழுதியிருப்பார். அது ரோமர்ல வருது, கலாத்தியர்ல வருது, பிலிப்பியர்ல வருது. ஆல்மோஸ்ட் அவரோட நிருபங்கள் எல்லாத்துலயுமே அந்த ஆதி திருச்சபைகள்ல, கலாத்திய சபைக்கு எழுதும் போது, பிலிப்பிய சபைக்கு எழுதும் போது இதெல்லாம் எழுதியிருப்பாரு. ஏன்னா ஆதி திருச்சபையில இது ஒரு பெரிய பிரச்சனை. இது என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆதி திருச்சபையில பாத்தீங்கன்னா ஒரு கும்பல் இருந்துச்சு. அந்த கும்பல் என்ன பண்ணுச்சு? இயேசு ரட்சிக்கப்பட்டு வராங்க பாத்தீங்களா, இயேசு ஏற்றுக்கொண்டு வராங்களா, மற்ற ஜாதியில இருந்து, அதாவது யூதர்கள் கிடையாது, யூதர்கள் தவிர நிறைய பேர் இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. கிரேக்கர்கள் ஏற்றுக்கொள்றாங்க, அமோரியர், மோவாபியர், கானானியர், மாதிரி மற்ற ஜாதிகள் தேசங்கள்ல இருக்கிறவங்க ஏற்றுக்கொண்டு வராங்க. ரோமர்கள் எல்லாம் வராங்க ஏற்றுக்கொண்டு. அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் இருப்பாங்கல்ல, ஜூஸ் ஹூ அக்செப்டட் ஜீசஸ், கிறிஸ்துவர்களாக மாறின யூதர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க போய் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க? நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டது நல்லதுதான், ஆனா நீ தொடர்ந்து இயேசுடைய விசுவாசியாக வாழணும். டு பி a believer of Jesus, நீ தொடர்ந்து இயேசுவோட விசுவாசியா வாழணும்னா நீ என்ன பண்ணணும்? யூதர்களை போல நீ என்ன பண்ணணும்? விருத்த சேதனமும் செய்யணும். ஏன்னா இயேசுவே ஒரு யூதர் தான், அவர் யூத குலத்துல தான் பறக்கிறாரு. சோ அதனால விருத்த சேதனம் நீ கண்டிப்பா பண்ணணும் நீ அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மத்த இதுல இருந்து வந்தவங்க எல்லாம் போயிட்டு நீ விருத்த சேதனம் பண்ணு, அப்பதான் நீ தொடர்ந்து ஒரு விசுவாசியா வாழ முடியும். இவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்கன்னா ஜுடைசர்ஸ்னா பீப்புள் ஹூ அக்செப்டட் ஜீசஸ் ஃப்ரம் த ஜூவிஷ் ரிலிஜன், ஃப்ரம் ஜுடைசம். யூத மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஆதி திருச்சபைகளுக்குள்ள எல்லாம் போய் ரட்சிப்பு மட்டும் பத்தாது, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் மட்டும் பத்தாது, என்ன பண்ணு? யூதர்களை போல விருத்த சேதனம் பண்ணணும். ஏன்னா இயேசு ஒரு யூதர் தானே, அதனால நீனும் விருத்த சேதனம் பண்ணாதான் ஒரு உண்மையான இயேசுவின் விசுவாசியா இருக்க முடியும், ஒரு ட்ரூ பிலீவரா இருக்க முடியும்னு சொல்லி இதை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பவுல் கண்டிச்சு பேசினார். ஹல்லேலூயா. இதுதான் பவுல் ரொம்ப கண்டிச்சு பேசுறாரு. கலாத்தியர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இதா பேசுறாரு. வாங்க கலாத்தியர் 3வது அதிகாரம் வாங்க. கலாத்தியர் 3:1 போடுங்க. பாருங்க எப்படி பேசுறாரு பாருங்க. இங்கிலீஷ்ல பாருங்க. ஓ ஃபூலிஷ் கலேஷியன்ஸ்ன்றாரு, முட்டாள்கள்ன்றாரு. தமிழ்ல கொஞ்சம் டீசெண்டா போட்டிருக்காங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரதிட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. சோ இங்க என்ன சொல்றாருன்னா, பவுல் என்ன எழுதுறாரு பாருங்க. இயேசு கிறிஸ்து உங்க கண்களுக்கு முன்பதாக என்ன பண்ணாரு? சிலுவையில அறையப்பட்டார். ஆமென். அந்த சிலுவையில அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கிறீங்க, அதுதான் உங்களுக்கு சுவிசேஷம். சோ இந்த சுவிசேஷம், இந்த சத்தியத்திலிருந்து உங்களை யார் வெளியே கொண்டு வந்தாது, அதாவது இந்த சத்தியத்திலிருந்து உங்களை யார் வஞ்சித்து போட்டாதான், ஓ ஃபூலிஷ் கலேஷியன்ஸ் ஹூ ஹஸ் பீவிச்ட் யூ, நீங்கள் சத்தியத்திற்காக கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? யார் உங்களை இதுல இருந்து வெளியே கொண்டு வந்தார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாரு. சிலுவையில அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் சுவிசேஷம். ஹல்லேலூயா. Christ crucified on the cross is salvation to mankind. ஆமென். பவுல் இந்த கொரிந்து சபைக்கும் எழுதுறாரு. இத 1 கொரிந்தியருக்கு வாங்க. சுவிசேஷம் என்னது அப்படின்றத எழுதுறாரு பாருங்க. 18 1 கொரிந்தியர் 1:18.
சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். கெட்டு போகிறவர்கள்னா இந்த உலகத்துல கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு சிலுவை எப்படி இருக்கான்? பைத்தியமா இருக்குது. ஆனா ரட்சிக்கப்படுறவர்கள் யாரு? சிலுவையை பார்த்து இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், என் பாவங்கள் சிலுவையில அவருடைய சரீரத்தின் மேல் வந்தது, ஹல்லேலூயா, அவருடைய ரத்தத்தினால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவே என்னுடைய ரட்சகர் என்று சிலுவையை பார்த்து, சுவிசேஷத்தை பார்த்து இயேசுவை விசுவாசிச்சாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு அதே சிலுவை எப்படி இருக்கான்? ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ பலனாக இருக்குது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். இட் இஸ் அ பவர் ஆஃப் காட். ரட்சிக்கப்பட்ட நமக்கு சிலுவை தான் என்னது? பவர் ஆஃப் காட். அதுதான் சால்வேஷன். ஆமென். சோ சிலுவையின் மூலமாக தான் ரட்சிப்பு வெளிப்பட்டது. சோ கலாத்திய சபைக்கு பவுல் ரட்சிப்பை போதிச்சிருக்கிறாரு, சிலுவையை போதிச்சிருக்கிறாரு. ஆனா அதை போதிச்ச பிறகு சில கும்பல் உள்ள என்ன பண்றாங்க? அவங்கள அதை என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது மட்டும் பத்தாது, நீ வெறும் சிலுவைய நம்பினா மட்டும் பத்தாது, வெறும் நீ இயேசு எனக்காக பாவத்துக்காக மரித்தாரு, இயேசு என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, அதை மட்டும் நம்பினா பத்தாது, நீ என்ன பண்ணணும்? யூதர்களை போல விருத்த சேதனை பண்ணணும், யூதர்களை போல வாழ ஆரம்பிக்கணும். இந்த ஜுடைசஸ் வெறும் விருத்த சேதனத்தை மட்டும் அவங்க பேசலையா, என்ன சொல்லிட்டாங்க? யூதர்களை போல வாழணும். யூதர்களுக்கு நிறைய கஸ்டம்ஸ் எல்லாம், ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணணும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா இந்த பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் இருப்பாங்களா, பரம்பரை கிறிஸ்தவர்கள் இருப்பாங்கல்ல. இப்ப நான் பாரம்பரிய கிறிஸ்தவர், ஒரு 3-4 தலைமுறை கிறிஸ்தவர்கள். அதனால நான் அதை பேசுறேன். கொஞ்சம் லைட்டா சீன் போடுவானுங்க, நான் பாத்திருக்கேன். எங்க குடும்பத்துல எல்லாம் கூட போடுவாங்க சீன்லாம், சரிங்களா? ஆனா நான் அதெல்லாம் பாக்குறது இல்ல. ஏன்னா நமக்கு தெரியும், இந்த பாரம்பரிய கிறிஸ்தவனா இருக்கிறதுனால ஒன்னும் கழட்ட முடியாது. சுவிசேஷம் புரிஞ்சாதான் வாழ்க்கையில ஏதாவது நடக்கும். இந்த பாரம்பரிய கிறிஸ்தவனா இருக்கிறதுனால ஒன்னும் ஸ்பெஷல் எல்லாம் கிடையாது. என்ன சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் அதனாலதான் இதெல்லாம் பேசுறேன். என்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் நீங்க எல்லாம் ஒரு 2-3 தலைமுறை கிறிஸ்தவர்கள் பிரதர். இப்ப ரீசெண்டா கூட ஒருத்தவங்க பேசினாங்க, அவங்க நம்ம ஜூம் மீட்டிங் வராங்க நினைக்கிறேன், ஒரு 1 மந்த் முன்னாடி பேசினாங்க. அவங்க கிட்ட போயிட்டு யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்களாம், நீங்களாம், அதாவது இவங்க ரட்சிக்கப்பட்டு வந்திருக்காங்க, இதான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், அவங்க குடும்பத்துல அவங்க தான் முதல்ல ரட்சிக்கப்பட்டு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த பரம்பரை கிறிஸ்தவர்கள் இருப்பாங்களா, ரொம்ப பரம்பரையா இப்ப என்ன மாதிரி ஆளுங்க, அவங்க எல்லாம் யாரோ ஒருத்தர் போயிட்டு சொல்லியிருக்காங்களாம், நீங்களா ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா நீங்க இப்பதான் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கீங்க, அந்த பழைய விக்கிரகத்தின் பவர் எல்லாம் உங்க மேல ஆபரேட் ஆகும், எங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை, நாங்களாம் பரம்பரையா இருக்கிறோம் அப்படின்னு உருட்டி விட்டுருக்காங்க. அவங்க பயந்து போயிட்டு எனக்கு போன் பண்ணாங்க, பிரதர் இப்படிலாம் சொல்றாங்க. நான் சொன்னேன், அவனுக்கு தான் ஏதாவது நடக்கும், ஏதாவது ஆகிற போது வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்க முதல்ல. ரட்சிக்கப்பட்டீங்கன்னா எல்லாத்துல இருந்து நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ஆண்டவர் எல்லாத்துல இருந்து உங்களை மீட்டு எடுத்துட்டார். பரம்பரை கிறிஸ்தவர்னா என்ன கொம்பா, என்ன எனக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு? இப்ப நான்லாம் பரம்பரை கிறிஸ்தவன், 2 கொம்பு எக்ஸ்ட்ரா முளைச்சிருக்கா? இல்ல ஆண்டவர் 2 ஹோலி ஸ்பிரிட் கூட இன்னொரு எக்ஸ்ட்ரா ஹோலி ஸ்பிரிட் ஊத்திருக்காரா? சரி, கிரண் பால் ஒரு 3-4 பரம்பரையா கிறிஸ்தவனா இருக்கிறான், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஹோலி ஸ்பிரிட்ட ஊத்துவோம் சொல்றாரா? இதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, நாங்களாம் பரம்பரை கிறிஸ்தவர்கள், நாங்களாம் கிறிஸ்துவ அது பாரம்பரியம் யூஸ்லெஸ். ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் மேன் மாதிரி ஒரு யூஸ்லெஸ்ஸான காரியம் எதுவுமே கிடையாது. இயேசுவே அதை திட்டார். இயேசு சொல்றாரு பாருங்க, சுவிசேஷத்துல ஒரு வசனத்துல சொல்றாரு, மார்க் 7:13 போடுங்க, என்ன போட்டு பாருங்க, மேக்கிங் த வேர்ட் ஆஃப் காட் நோ எஃபெக்ட் த்ரூ ட்ரெடிஷன் விச் யூ ஹேவ் ஹேண்டட் டவுன். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால தேவ வசனத்தை என்ன பண்றீங்களா? அவமாக்கிறீர்கள். எத்தனை பேர் புரியுது? பாரம்பரியம் தேவ வசனத்தை என்ன பண்ணுதான்? அவமாக்கிறது. இட் வேர்ட் ஆஃப் காட் மாதிரி பவர்ஃபுல்லான காரியம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க. எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு இதை நோட்ஸ்ல எழுதுங்க. இன்னைக்கு there is nothing as powerful as the word of God in this world. தேவனோட வார்த்தையை போல வல்லமையான ஒரு காரியம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அது தேவனுடைய வார்த்தை. இட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, ஒரு பெரிய ஒரு ஒரு பிரதமரோ ஒரு பிரசிடென்ட்டோ, இப்ப அமெரிக்க ஜனாதிபதி ஒரு அறிக்கை விடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், உலகமே அதை பத்தி தான் பேசுது இல்ல. பிரசிடென்ட், அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒரு அறிக்கை விடுறாரு அப்படின்னா எல்லா நியூஸ் சேனல் அதான் பேசலாம். பிரசிடென்ட் சொல்லிட்டாரு, அமெரிக்கன் பிரசிடென்ட் சொல்லிட்டாரு, எல்லாரும் பேசலாம். அவர் அமெரிக்காவுக்கு தான் பிரசிடென்ட், ஆனா அவர் வேர்ல்டே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மனுஷனோட வார்த்தையே இப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்குதுன்னா, ஒரு மனுஷனோட வார்த்தைக்கு யோசிச்சு பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு பவர், ஒரு அத்தாரிட்டி இருக்கும்.
தேவனுடைய வார்த்தையை விட வல்லமையான ஒரு காரியம் எதுவுமே கிடையாது. Hallelujah. There is nothing more powerful than the word of God, because word of God is God himself. தேவனுடைய வார்த்தை தேவனாகவே இருக்கிறார். இதுதான் யோவான் எழுதுறார் ஒன்னாவது அதிகாரத்துல. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோட இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. In the beginning was the word, and the word was with God, and the word was God. அந்த word was God. சொல்லுங்க, தேவனோட வார்த்தை தேவன். நீங்க பைபிள படிக்கிறீங்கன்னா யாரோட இருதயத்தை படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆண்டவரோட இருதயத்தை படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. யூ ஆர் ரீடிங் த வெரி ஹார்ட் ஆஃப் காட். நீங்க பைபிள படிக்கும்போது ஒரு பெரிய தேவ மனிதர் சொன்னாரு, ரொம்ப அருமையா சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, when you read the Bible, you are reading Jesus. நீங்க வேதத்தை படிக்கும்போது இயேசுவை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னாரு. நீங்க வேதத்தை படிக்கும் பொழுது அது இயேசுவே அச்சடிக்கப்பட்ட ஒரு ஃபார்ம்ல இருக்காராம். This is Jesus in the print form அப்படின்னாரு. இயேசுவ இன்னைக்கு நிறைய பேர் இயேசுங்கன்றாங்க. இயேசு எங்கேயும் இல்லை, இங்க இருக்கிறார். உங்க கையில இருக்க பைபிள்ல தான் இயேசு இருக்கிறார். அவர் அதை படிக்க படிக்க இயேசுவோட சத்தத்தை கேட்பீங்க. உங்க இருதயத்துல இயேசுவோட சத்தம் கேட்கும். ஹல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும்ன்றாங்க. ஆனா இயேசுவே என்ன சொன்னார் தெரியுமா? காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான்ட்டார். இயேசு சொன்ன வார்த்தை இதுதான். எப்ப பார்க்கணும்லாம் சுத்திக்கிட்டு இருக்காத, என் வார்த்தையை விசுவாசி. காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் மிகவும் பாக்கியவான்றாரு இயேசு. சோ இயேசுவை பார்க்கணுமா? இதை உட்காந்து படிங்க. இதை விட வல்லமையான ஒரு ஆயுதம் உலகத்துல எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. இதை விட வல்லமையான ஆயுதம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட வல்லமையான காரியத்தையே மனிதர்களுடைய பாரம்பரியம் என்ன ஆக்கிருதான்? அவமாக்கிறது. அந்த வருஷம் திருப்பி போடுங்க, மார்க் 7:13. இயேசுவே சொல்றாரு, நான் சொல்லல பாருங்க, இயேசுவே சொல்லிட்டாரு. இயேசு சொல்லிட்டா மறுபேச்சே கிடையாதுங்க. மார்க் 7:13 என்ன போட்டிருக்கு பாருங்க. Making the word of God of no effect through a tradition which you have handed down, and many such things you do. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குறீர்கள். பாரம்பரியம் தாங்க இன்னைக்கு கெடுக்குது கிறிஸ்தவத்தை. பாரம்பரிய கிறிஸ்தவர்கள்னாலாம் என்ன பாரம்பரிய கிறிஸ்தவர் என்ன பண்ண போறீங்க? என்ன உங்களுக்கு ஸ்பெஷலா தான் கொடுக்க போறாங்களா ஹெவன்ல? ஓகே, இவர் வந்து கிரண் பால் வந்து பாரம்பரிய கிறிஸ்தவருங்க, 2-3 தலைமுறையா கிறிஸ்தவரா இருக்காரு, அதனால அவருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இடம் கொடுப்போம் ஹெவன்ல. எக்ஸ்ட்ரா 2 கிரவுண்ட் கொடுப்போம் அவருக்கு. மத்தவனுக்கு எல்லாம் 1 கிரவுண்ட் கொடுக்குறோம் ஹெவன்ல லேண்டு, இவருக்கு 2 கிரவுண்ட் கொடுப்போம். பாரம்பரியமா இருக்கிறாரு. இல்ல 2 ஜீவ கிரீடம் கொடுக்க போறாங்களா? கிரண் பால் வந்து ஒரு 4-5 தலைமுறை கிறிஸ்தவரா இருக்காரு. பேரு கூட நல்லா கிரண் பால்னு வச்சிருக்காரு. கிறிஸ்தவ பேர்லாம் வச்சிருக்காரு. பால் கீழ்லாம் வச்சிரு, ஆபிரகாம், மோசே அப்படின்லாம் பேர் வச்சிருக்காங்க. ஆனாலும் இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுப்போம் அப்படின்னு கொடுக்க போறாரா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பாரம்பரியம் தான் வந்து இருக்கிறதுல மோசமானது. இந்த பாரம்பரியத்தை ஆதி திருச்சபையிலே வந்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அப்ப பாருங்க, பிசாசுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. பாரம்பரியத்தை உள்ள திணிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணிடும்? தேவனுடைய வசனத்தை என்ன பண்ணிடும்? அவமாக்கி விட்டுரும். சரி, அதான் சொல்றேன், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, நல்ல மனுஷன் தான், யாரும் கெட்டவங்க எல்லாம் கிடையாது, ஒழுங்கா இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனா பாரம்பரியத்தை புடிச்சு தொங்கிட்டு இருப்பாங்க. இப்ப நான்லாம் வந்து என் பாரம்பரிய சபையில இருக்கும் பொழுது எல்லாரும் என்கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ கடைசி, நான் ஒரு பாரம்பரிய ஒரு மெயின்லைன் சர்ச்ல இருந்தேன். என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ கடைசி வரைக்கும் இதே சபையில தான் இருக்கணும், இதுதான் உன் தாய் சபை. இது தாய் சபையா? இவனுங்களா சொல்றது ஏதாவது அடிச்சு விடுறது கதையெல்லாம். இதுதான் உன் தாய் சபை, இந்த தாய் சபையை விட்டு நீ வெளியே போயிடக்கூடாது, தாய் சபையில தான் இருக்கணும் அப்படின்னாரு. அதனால தான் ஆண்டை தூக்கிட்டு வந்துட்டார் தாய் சபையில இருந்து வெளியில. தம்பி, நான் தான் உனக்கு தாய், நான் தான் உனக்கு தந்தை, அது ஒட்டு தூக்கிட்டு வந்துட்டார் வெளியில. தாய் சபையில தான் இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், கடைசி வரைக்கும் இங்கதான் இருக்கணும், மெம்பர்ஷிப் இங்கதான் வச்சிருக்கணும், நீ இங்கதான் மாசம் மாசம் சந்தா கட்டணும். என்னெல்லாம் கதை விட்டாங்க தெரியுமா என்கிட்ட? நல்ல சமயம் நான் பைபிளை உட்காந்து கொஞ்சம் ஒழுங்கா படிச்சேன். உட்காந்து என்னதான் கதை விட்டாலும், அதுதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னதான் என்கிட்ட நீங்க என்னதான் கதை விட்டாலும் நான் உட்காந்து பைபிளை படிச்சிடும். போய் பைபிளை படிச்சு சரி என்ன உண்மையை சொல்றாங்களா பொய் சொல்றாங்கன்னு கண்டுபிடிச்சிடும். ஏன்னா வேதத்தை படிச்சீங்கன்னா ஆண்டவர் பேசிடுவார் உங்ககிட்ட. சோ எவன் கதை விட்டாலும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. சரி, இவன் உருட்டி விட்டுக்கிட்டு இருக்கான், ரைட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ ஆதி திருச்சபையில இந்த பிரச்சனை இருந்துச்சு. இதை பவுல் வந்து கண்டிச்சு பேசுறாரு. கலாத்தியர் 3 வந்துருங்க. திரும்ப கலாத்தியர் 3:1 சொல்றாரு, யார் உங்களை வந்து இதுல இருந்து என்ன பண்ணா மயக்கினார்கள்? யார் உங்களை வந்து சிலுவையில தொங்கின இயேசுவை நான் பிரசங்கித்தேன், அதுல இருந்து உங்களை யார் விலக சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வசனம் கலாத்தியர் 3:2 போடுங்க. 3:2
ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாய பிரமாணத்தின் கிரியைகளாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? என்ன சொல்றன்னா, நீ எப்படி ஆவியை பெற்றுக்கொண்ட? ஹவு டிட் யூ ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட்? நியாய பிரமாணத்தின் கிரியைனாலயா இல்ல விசுவாச கேள்வினாலயா? வார்த்தையை விசுவாசிக்கிறதுனாலயா, வார்த்தையை கேட்கறதுனால நீ ஆவியை பெற்றுக்கொண்டியா, இல்ல நியாய பிரமாண கிரியைனாலயா? நல்லா சொல்லுங்க என்கிட்ட. இப்ப நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? யாரா சொல்லுங்க எனக்கு. சாட்ல போடலாம். நீங்க பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஏதாவது செய்யணும் பிரதர் அப்படின்னாங்க. என்ன செய்யணும்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் உட்காந்து என்ன பண்ணணும்? கதறணும் அப்படின்னாங்க. என்ன பண்ணும்? கதறணும். ஆண்டவரே ஆவியை ஊற்றும், ஆண்டவரே ஆவியை ஊற்றும், ஆண்டவரே ஆவியை ஊற்று ஆண்டவரே. என்ன பண்ணுவான்? உட்காந்து கதறணும். காத்திருக்கணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? காத்திருக்கணும். நீ சொல்லும் போதெல்லாம் வரமாட்டாருப்பா, அவரா நினைச்சாதான் வருவாரு. நீ எல்லாம் சொன்னாலாம் வரமாட்டாரு, அவரா தோணாதான் வருவாரு. காத்திருக்கணும். காத்திருப்பு கூட்டணும் நடத்துவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? காத்திருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு காத்திருக்கீங்கன்னா பரவாயில்ல, வார வாரம் காத்திருப்பாங்க போய். கவனிச்சிருக்கீங்களா? வார வாரம் காத்திருப்பாங்க போய். அப்ப என்ன பரிசுத்தாவி என்ன சண்டே வந்துட்டு மண்டே கிளம்பிடுவாரா? ஓகே, சர்வீஸ் முடிஞ்சிச்சு, சண்டே சர்வீஸ் முடிஞ்சிருச்சு, இப்ப கிளம்பி போயிருவோம். திருப்பி சாட்டர்டே வந்து காத்திருப்பு கூட்டம் நடத்துவாங்க. அப்ப நம்ம வருவோம். இந்த ஒரு 5 நாள் லீவ் விட்டுருவோம். 5 நாள் கிரண் பால் விட்டுருவோம். அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துப்பான். வீக் ஆஃப் 5 நாள் விட்டு போயிட்டு சனிக்கிழமை கிரண் பால் வந்து ஆண்டவரே வாரமையா வாரமையான்னு அப்ப இறங்குவோம். திருப்பி சண்டே கிளம்பிடுவோம். என்னங்க பரிசுத்தாவியானவர் ஷிஃப்ட் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரா? கிடையாது. நல்லா கவனிங்க. பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க எதுவுமே செய்யல. இதுதான் சத்தியம். You didn't do anything to receive the Holy Spirit. இயேசுவை விசுவாசிங்களா, அன்னைக்கே பரிசுத்தாவியானவர் உள்ள வந்துட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசித்த போது யார் உள்ள வந்துட்டா? பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு. எப்ப வந்தாரு? உங்க பெர்மிஷனே கேட்காம உள்ள வந்துட்டாரு. ஹலோ, புதுசா இருக்குல்ல? எனக்கும் புதுசா தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கேட்கும் போது. அப்பதான் புரிஞ்சிச்சு ஆண்டவர் ரொம்ப நல்லவர்னு புரிஞ்சிச்சு. அதனாலதான். ஏன்னா நம்ம கிட்ட எனக்குலாம் என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, ரொம்ப கதறி ஜெபம் பண்ணும் பிரதர், காத்திருப்பு கூட்டணும், டேரிங் மீட்டிங். அது எங்க இருந்து பிடிச்சாங்கன்னா, டாரி அதாவது காத்திருக்கணும்ன்றது எங்க இருந்து பிடிச்சா தெரியும்? அது வசனத்துல தான் பிடிச்சாங்க. காட்டுறவாங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். லூக்கா 24:49 படிங்க. அதுல வந்து இங்கிலீஷ்ல டாரி அப்படின்ற வார்த்தை வரும். டாரினா வெயிட். லூக்கா 24:49. Behold, I send the promise of my father upon you, but tarry in the city of Jerusalem until you are endued with power from high. வாக்குத்தத்தம் பண்ணினதை என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரில் இருங்கள். அதாவது காத்திருங்கள். அதான் காத்திருங்கள் என்றார். டாரினா வெயிட். சோ இதை எடுத்து வச்சு என்ன சொல்றாங்கன்னா, காத்திருக்கணும் பிரதர். பரிசுத்தாவியான காத்திரு. இது எப்ப சொன்னார் ஆண்டவர்? பரிசுத்தாவியானவர் சகல மாம்சத்தின் மேலும் எல்லா மாம்சத்திலும் ஊற்றப்படுவதற்கு முன்பதாக. அப்போஸ்தலர் 2 படிக்கிறோம்ல, யோவேல் 2:28 தீர்க்கதரிசனம் அப்போஸ்தலர் 2 நிறைவேறிச்சு. யோவேல் தீர்க்கதரிசி வந்து எழுதுறாருல, அந்நாளில் மாம்சமான சகல ஆட்கள் மேலும் நான் என்ன பண்ணுவேன்? ஆவியை ஊற்றுவேன்னு யோவேல் தீர்க்கதரிசனம் எழுதுறாருல, அது அப்போஸ்தலர் 2 நிறைவேறுது. அதுக்கு முன்பதாக ஆண்டவர் என்ன சொல்றாரு? வெயிட் பண்ணுப்பா, பிராமிஸ் பண்ண ஹோலி ஸ்பிரிட் வருவாரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஹோலி ஸ்பிரிட் வருவாரு, யோவேல் 2 சொன்ன ஹோலி ஸ்பிரிட் வருவாரு, இயேசு கிறிஸ்து பேசின ஹோலி ஸ்பிரிட் வருவாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாருல நான் போறது நல்லது, தேற்றவாளன் வருவாரு, அவர் வந்து சகல சத்தியத்தை நடத்துவார், வெயிட் பண்ணுப்பா, அதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறேன், அந்த டைம்ல கரெக்டா வருவாரு அப்படின்ற அதுதான் சொன்னார் ஆண்டவர். அதுக்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். சரிங்களா? சோ அது எப்ப நடந்துச்சு? டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் அன்னைக்கே நடந்து முடிஞ்சிருச்சு. என்னைக்கு? அப்போஸ்தலர் 2 நடந்து முடிஞ்சிருச்சு.
ஹல்லேலூயா. பெண்டிகாஸ்ட், தி டே ஆஃப் பெண்டிகாஸ்ட்ல பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டார். சோ இன்றைக்கு இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியானவர் ஒரு ஈவாக, ஒரு கிஃப்டா கொடுக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. ஒரு கிஃப்ட் அவரு. நீங்க விசுவாசிங்களா? விசுவாசிச்ச அன்னைக்கு பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள வந்துடுறாரு. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க எல்லாருக்குள்ளயும் பரிசுத்தாவியானவர் இருக்காரு. ஹல்லேலூயா. நீங்க அந்நிய பாஷையில சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்நிய பாஷை பேசினாதான் பரிசுத்தாவி. இல்ல, அந்நிய பாஷை பேசுவது என்பது பரிசுத்த ஆவியானவரின் ஒரு வெளிப்பாடு, மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இப்ப நான் வந்து ரட்சிக்கப்பட்டேங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எப்ப எடுத்தேன்னா, நான் கிறிஸ்தவ குடும்பத்துல தான் பிறந்தேன். சோ ஆண்டவர் தான், இயேசுதான் ஆண்டவர்ன்றது நான் சிறு வயதுல இருந்தே நான் விசுவாசிச்சேன். ஆனா நான் ஞானஸ்தானம் எப்ப எடுத்தேன்னு பாத்தீங்கன்னா 2000 ஐ திங்க் 2000 லெட் மீ சி 8லயோ 9லயோ எடுத்தேங்க. 2008லயோ 9லயோ முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தேன். அதான் நான் இருந்த, நல்லா கவனிங்க, நான் இருந்த டினாமினேஷன்ல முழுக்க ஞானஸ்தானமே கிடையாது, இமர்ஷன் பேப்டிசமே கிடையாது. அதுவே எடுக்கக்கூடாதுன்னு வைங்க. இந்த குழந்தை பிறந்த உடனே கொஞ்சம் தண்ணி எடுத்து பாஸ் தெளிப்பாரு பாத்தீங்களா குழந்தை மேல, ஸ்பிரிங்கிள் பேப்டிசம் தான், அதுவே போதும்னு வைங்க. அதுவே எடுக்கக்கூடாதுன்னு வாங்க. அந்நிய பாஷை கிடையாதுன்னு வாங்க, இது கிடையாது அது கிடையாது. ஹீலிங்லாம் நான் போய் கேட்டா ஹீலிங்லாம் கேட்பேன். எங்க ஹீலிங்லாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டா, ஹீலிங்லாம் கிடையாது தம்பி அப்படின்றாங்க. நான் இருந்த சர்ச்சு வந்து அப்படி இருந்துச்சு, ஒண்ணுமே இருக்காது. சும்மா போவான், ஒரு 10 நிமிஷம் பாஸ்டரா பேசுவாரு, எல்லாம் தூங்கிட்டு இருப்பான், பாதி பேரு தூங்கிட்டு எழுந்து வந்துருவான். இப்படிதான் ஓடிட்டு இருந்துச்சு வண்டி. ஆனா ஃபுல்லா சம்பிரதாயங்கள், சடங்குகள் இதுதான் இருக்கும், ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும். எல்லாம் பயங்கரமா அப்படியே ஊன்னு சீன் போடுவானுங்க. நாங்கெல்லாம் சர்ச்சுக்காக இதை பண்ணோம், நாங்கெல்லாம் அதை பண்ணுவானுங்க. ஒண்ணும் கிடையாது, எல்லாம் மண்ணுதான். இதை பொண்ணும் அதை பொண்ணும் அப்படின்னு கதை விட்டுட்டு இருப்பான். நாங்கெல்லாம் யாரு தெரியுமா, பரம்பரை கிறிஸ்தவர்கள் தெரியுமா, நாங்கெல்லாம் இவனா தெரியுமா அவனா தெரியுமா அப்படின்னு எல்லாம் வந்துட்டு ஒண்ணும் கிடையாது, ஒரு பருப்பும் வேகாது. அதான் இயேசு சொன்னார், மனுஷனுடைய பாரம்பரியத்தினால தேவ வசனத்தை அவமாக்குறீங்க. பாரம்பரியம் வேஸ்ட். நான் சொல்றேன் வேஸ்ட். நான்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவ நான் சொல்றேன். அதனால நீங்க எடுத்துக்கலாம். இதெல்லாம் நான் பார்க்காத பாரம்பரியமா, நான் செய்யாத இதுவா பாரம்பரியமா, அப்படி வைராக்கியமா இருப்பேன். என்ன எனக்கு ஆண்டவர் சுவிசேஷத்தை காமிச்சாரு. எப்பா இதுதான் என் சுவிசேஷம், பாரம்பரியம் கிடையாது. ஹல்லேலூயா. சோ என்ன சொல்லிட்டு தான் சோ முழுக்க ஞானஸ்தானமே ஒத்துக்க மாட்டாங்க நான் இருந்ததுல. அதெல்லாம் கிடையாது அப்படின்னுவாங்க. எதுவுமே கிடையாது. வெறும் பாரம்பரியம் தான். பாரம்பரியம் தான் முக்கியம் அவங்களுக்கு, வேற எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். சோ பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு, முதல் முறையாக உலகத்துல ஊற்றப்படுவதற்கு, சகல மாம்சத்தின் மேல ஊற்றப்படுவதற்காக தான் ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்றாரு காத்திருங்கள்ன்றார். புரியுதுங்களா? இப்போ நீங்க காத்தெல்லாம் இருக்க வேண்டாம், இப்போ உங்களுக்கு உள்ளதான் இருக்கிறார், உங்க ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்காரு. அந்நிய பாஷை என்பது வெளிப்பாடு, மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். மேனிஃபெஸ்டேஷன் நிறைய இருக்குது. அந்நிய பாஷை ஒரு மேனிஃபெஸ்டேஷன், தீர்க்கதரிசனம் ஒரு மேனிஃபெஸ்டேஷன், ஹீலிங் ஒரு மேனிஃபெஸ்டேஷன். சோ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் வந்து தட் இஸ் டிஃபரெண்ட். மேனிஃபெஸ்டேஷன் என்னது? உள்ள இருக்கிறத வெளியரங்கமாக காட்டுவது, அதாவது வெளியரங்கமாக கொண்டு வருது. சோ நான் அந்நிய பாஷையில பேசுறேன்ல, ரீபா ஹலமா ஷகதாரா போலிதி ஹனமா ரிகாலபா, இட்ஸ் a manifestation of the holy spirit. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிற அவர் வெளிப்படுறார். சோ இந்த மேனிஃபெஸ்டேஷனே ஆண்டவர் வந்து என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் வச்சிருக்காரு. நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்நிய பாஷை இது நடத்த போறோம், அதுல இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். எப்படி வச்சிருக்காருன்னா, என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்குது மேனிஃபெஸ்டேஷன். இப்போ சில பேர் சொல்றாங்க அந்நிய பாஷைலாம் டப்புலாம் பேச முடியாது பிரதர். யார் சொன்னா உங்களுக்கு? உங்களுக்குள்ளதான் இருக்குது. அது வந்து நம்ம போய் சபையில உட்கார்ந்து அவர் பரிசுத்த ஆவியானவர் இறங்கணும், அது வரைக்கும் நம்ம பாட்டுலாம் பாட்டி கையெல்லாம் தட்டி போலிந்திடும் வல்லமை உன்னதத்தில் வல்லமை ஆவின்னு அப்படியே கட 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 கடன்னு பாட்டுலாம் பாடி சத்தமா பாடி கையை தட்டின பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் இறங்காரு. அப்படிங்க அப்பதான் வருவாரா? அப்பனா எனக்கெல்லாம் வரவே மாட்டார் போலயே. என்னங்க கிரண் பால்மாலாம் வரவே மாட்டார் போல. நான் சத்தமா பாட மாட்டேன், கையும் தட்ட மாட்டேன், எம்எல்ல இறங்கவே மாட்டார் போல பரிசுத்த ஆவியானவர். நான் அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா நான் இந்த மெயின் லைன் சர்ச்சில் இருக்கும் பொழுது நான் வந்து பரிசுத்த ஆவியானவர்ல, அதாவது அந்நிய பாஷையில பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். என்னோட மெயின் லைன் சர்ச்சில் இருக்கும்போது. ஆனா அந்நிய பாஷையை பத்தி எங்க சர்ச்சில் விசுவாசிக்க மாட்டாங்க. அப்ப நான் வந்து எல்லாத்தையும் போய் கேட்டேன். அவங்க சொன்னாங்க கிடையாது பிரதர், அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஆதி திருச்சியை போட்டு ஒளிஞ்சு போயிடுச்சு, இப்பெல்லாம் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஆனா பெண்டிகாஸ்டல் சர்ச்சில் எல்லாம் பேசுறாங்க. சுத்தி இந்த சென்னையில நிறைய பெண்டிகாஸ்டல் ஏஜி சர்ச்சில் இருக்காங்க, அங்கெல்லாம் பேசுறாங்க. சரி ஏஜி சர்ச்சுலாம் போனா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க வந்து காத்திருக்கணும், நீங்க வந்து பரிசுத்த ஆவியானவரை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி கையெல்லாம் தட்டி இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வருவாரு, அப்பதான் பேசுவீங்கன்ட்டு. நான் பார்த்தேன் என்னடா அது என்னமோலாம் சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. என்னடா என்ன புதுசாலாம் சொல்றீங்க, அங்க போனா பேசவே முடியாதுன்றான், இவனடானா கையை தட்டி கத்து கூப்பாடு போடு அப்பதான் வருவான்றீங்க. பைபிள்ல எதுவுமே போடல, இதை பத்தி கையும் தட்டுன்னு போடல, கத்துன்னு சொல்லல, கூப்பாடு போடு சத்தமா ட்ரம்ஸ் அடி எதுவுமே போடல பைபிள்ல.
ஆனா இவங்க புதுசா அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சர்ச்சிலையும் போனா ஒவ்வொன்னு அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். அப்புறம் நான் பார்த்தா ஒரு மீட்டிங்க்கு நான் போனேன். நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு மீட்டிங் போனா மீட்டிங் முடிஞ்ச வரை பயங்கரமா சத்தமா மியூசிக் போட்டு எல்லாரும் அந்நிய பாஷையில கத்தி கத்தி ஜோம் பண்ண வச்சாங்க. எனக்கு பயமா வந்துருச்சு. வாங்கி வந்துட்டு ஐயோ நமக்கு செட் ஆகுது சொல்லிட்டு வெளியே ஓடி வந்துட்டேன் நான் வெளியில. சரிங்களா? வெளியே ஓடி வந்துட்டேன். ஆனா ஆண்டவர்ட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவர்ட்ட கேட்பேன், ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர்னு ஒருத்தர் இருக்கிறார், நான் நம்புறேன் ஆண்டவரே. அந்நிய பாஷை இருக்கிறார், அந்நிய பாஷை இருக்கணும்னு நான் நம்புறேன் ஆண்டவரே. ஏன்னா நீங்க சொல்லியிருக்கீங்க அந்நிய பாஷை இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆதித்ய செபல பேசினாங்க. பவுல் சொல்றாரு, உங்க எல்லாரையும் காட்டிலும் நிறைய நான் அந்நிய பாஷை பேசணும் பவுல் எழுதுறாரு 1 Corinthians 14. சோ அந்நிய பாஷைன்றது ஒண்ணு இருக்குன்னு தெரியுது. ஆனா அது எப்படி ஆண்டவரே அது அதை ஆபரேட் பண்றது, அது எப்படி ஆண்டவரே பேசுறது, ஒவ்வொருத்தா ஒண்ணு சொல்றான், பயமா இருக்கு ஆண்டவரேன்ட்டு. ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், இதுதான் ஆண்டவர் விரும்புறார். நீங்க மனம் திறந்து அவரோட பேசணும். புரியுது? நான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே, எனக்கு தெரியல அப்படின்ட்டு. அப்போ ஒரு நாள் ஒரு பாஸ்டர் பார்க்க போனேன், என் நண்பர் ஒருத்தர். நான் ஜோம் பண்ணிட்டு போறேன், ஆண்டவரே அந்நிய பாஷை பத்தி ஏதாவது சொல்லுங்க ஆண்டவரே, இந்த பாஸ்டர் வழியாவது எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. இப்படியே தான் ஜோம் பண்ணிட்டு போனேன். இந்த பாஸ்டர் வழியாவது சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. அவரு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர், நியூ கவர்னன்ட் புதிய உடன்படிக்கை பேசுற பாஸ்டர். ஆல்மோஸ்ட் என் சேம் ஏஜ் குரூப் தான். கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகுவார். அவரை பார்க்க போறேன். போயிட்டு ஜோம் பண்ணிட்டு போறேன். போயிட்டு அவரை பார்த்துட்டு நான் கேட்கறேன், இந்த மாதிரி அந்நிய பாஷை பத்தி உங்கள்கிட்ட இல்ல என்ன கேட்டேன்னா, நல்லா ஞாபகம் இருக்காது. போயிட்டு உங்ககிட்ட நான் ஒண்ணு பேசணும் அப்படின்னு அந்த பாஸ்டர். அவர் என்ன கிரண் அந்நிய பாஷை பத்தியா அப்படின்னாரு. எனக்கா கப்புன்னு என்ன கரெக்டா சொல்றீங்க, எனக்கு ஆண்டவர் சொன்னாரு நீங்க வரும்போதே கிரண் வருவாரு, அந்நிய பாஷையை பத்தி அவர்கிட்ட பேசின ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆமா பாஸ்டர், நான் ஜோம் பண்ணிட்டு வந்தேன், எனக்கு அந்நிய பாஷையை பத்தி யாராவது அந்த சத்தியத்தை சொல்லுங்களேன், எங்க போனாலும் தப்பு தப்பா சொல்றாங்க, வேதத்துல ஒண்ணு இருக்கு எனக்கு புரிய மாட்டேங்குது, ஜோம் பண்ணிட்டு வந்தேன். கரெக்டா நான் போய் கேட்கறேன், அப்படியே சொல்றாரு, என்ன அந்நிய பாஷை பத்தி உங்களுக்கு தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அவர் தான் சொன்னாரு, உங்களுக்குள்ள ஆல்ரெடி பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, நீங்க ரட்சிக்கப்படும் போதே வந்துட்டாரு, நீங்க தான் உங்களை என்ன பண்ணணும், விசுவாசத்தினால நீங்க அந்நிய பாஷை பேசணும். பாருங்க மார்க், இதெல்லாம் நான் டீட்டெயிலா பேச போறேன், நம்மளுடைய கோர்ஸ்லயும் பேச போறேன். பட் ஒரு இது மாதிரி கொடுக்குறோம் உங்களுக்கு. ஒரு பாருங்க, மார்க் 16 போட்டிருக்கு பாருங்களேன். மார்க் 16 வாங்க. மார்க் 16 போடுங்க. 16-17 போடுங்க. 16-17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளமானவன். விசுவாசிகளுக்கு ஒரு அடையாளம் இருக்கான். என்ன மாதிரி அடையாளமா? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள். இயேசு நாமத்தினால, அதாவது விசுவாசத்தினால, இயேசு நாமத்தினால. சோ அந்நிய பாஷையை நீங்க எப்படி பேசுவீங்க? விசுவாசத்தினால நீங்க பேச போறீங்க. இப்போ பிசாசை எப்படி துரத்துறீங்க? விசுவாசத்தினாலதான். இப்போ என்கிட்ட ஒருத்தர் வராரு, பிசாசு பிடிச்சவர் கூட்டு வர்றாருன்னா, இயேசுவின் நாமத்தினாலே, அந்த இயேசுவின் நாமத்துல இருக்க விசுவாசத்தினால அந்த பிசாசை என்ன பண்ற, துரத்துற. இயேசு நாமத்தினால வெளியே போனோம்னா பிசாசு ஓடிடுது. அதே போலதான் அந்நிய பாஷையும், நான் வாயை திறந்து இயேசுவின் நாமத்தினாலே நான் அந்நிய பாஷை பேச போறேன்னு வாயை திறந்து அந்நிய பாஷை போட்டோம். இப்ப நான் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒன்னும் காத்துலாம் இருக்க வேண்டாம், ஆண்டவரே கொடுங்க ஆண்டவரே கையெல்லாம் தட்டி ஒன்னும் தேவையில்ல, டம்புன்னு மியூசிக் அடிச்சு ஒன்னும் தேவையில்ல. இப்ப நான் அந்நிய பாஷை பேசணுமா? இப்ப நான் விசுவாசனால பேசுறேன் பாருங்க. ராபா ஹாலாமா ஷாகதாராபோ ரிகாபாலாதி ஹனமோ ரேஹேலேபி ஷிகதாராபோ ரபஹலானா ஷிகராபோ லதி ஹரபா ரேகேபேலிதி ஹனமா ஷகதா. விசுவாசத்தினால அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கேன். ராஜ்யத்துல எல்லாமே விசுவாசத்துல தான் நடக்குது. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துல எல்லா காரியமுமே விசுவாசத்தினாலதான் நடக்குது. இந்த கிங்டம் ஆஃப் காட் எவ்ரிதிங் ஒர்க்ஸ் பை ஃபெய்த். தேவனே விசுவாசத்தினாலே தான் உலகத்தை உண்டாக்கினார் என்று எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கு. Through faith we understand the world was formed by the word of God. உலகமே விசுவாசத்தினால நம்ம அறிந்து கொள்கிறோம். உலகமே தேவனுடைய வார்த்தையினால சிருஷ்டிக்கப்பட்டதாம். எல்லாமே விசுவாசத்துல தான் நடக்குது. இப்ப நான் கார் ஓட்டிட்டே போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் கார் ஓட்டிட்டே போறேன்னா அந்நிய பாஷை ஜோம் பண்ணிட்டு தான் போகணும். நான் கார் ஓட்டிட்டு இருக்கும்போது பாட்டு கேட்கறது அந்த பழக்கம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்நிய பாஷை ஜோம் பண்ணிட்டே போவேன். எந்த ஒரு இடத்துக்கு போகணும், 1 மணி நேரம் இருக்கு, அந்த 1 மணி நேரத்தை 1 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டே போவோம் ஆண்டவரோட. ரபா ஹலமா ஷிகதாராபோ லதி ஹனமா ஷிகதாராபா ரேகேபே லதி. இப்ப நீங்க வீட்டுல வேலை செய்றீங்க, குக் பண்ணிட்டே இருக்கீங்க, சூப்பரான டைமுங்க. குக் பண்ணும்போது அந்நிய பாஷையில பேசுறது சூப்பரான டைம். சாம்பாரை கிண்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்நிய பாஷை பேசிட்டே கிண்டுங்க. ரபா ஹலமா ஷிகதாராபோ லதி ஹனமா ரகா. சூப்பரா வரும் சாம்பார். உங்க கணவர் கேட்பாரு, என்ன செமையா இருக்கு சாம்பார் அப்படின்னு. அந்நிய பாஷை இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம் நீங்க. ஆமென். ட்ரை பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா.
நீங்க உங்க அதனாலதான் வேதத்துல வந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு. ஏன் ஆண்டவர் அப்படி எழுதுறாரு? இடைவிடாமல் ஜெபம் எப்படி? இப்போ பவுல் எழுதுறாரு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்றாருல, பிலிப்பியர்ல எல்லாம் எழுதுறாரு ப்ரே வித்அவுட் சீசிங். நிறைய பேருக்கு எப்படி பிரதர் வேலைக்கு போகணும் பிரதர், பிள்ளைங்களை பார்க்கணும் பிரதர், வீட்டை பார்க்கணும் பிரதர், எப்படி பிரதர் எப்பவுமே ஜோபத்திலே இருக்கிறது, அப்புறம் எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி வீட்டை நடத்துறது? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னா, ஜெபம் என்பது ஒரு மூச்சு மூச்சு காட்டுற மாதிரி. எப்படி பண்றது? இப்படிதான் பண்றது. கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து இப்ப ஐடி கம்பெனில ஒர்க் பண்றீங்க, கம்ப்யூட்டர் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஜெபம் பண்ணுங்க, ரீபாக அல்லாமா ஷகாதாராபான்னு பண்ணுங்க. உங்களால முடியாத ஒரு காரியத்துக்கான சொல்யூஷன் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. அந்நிய பாஷையில ஜெபம் பண்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு முடியாத காரியங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். நான் நிறைய காரியங்கள் அப்படி பார்த்திருக்கேன். சொல்யூஷன்ஸ் உண்டாகும், பிரேக் த்ரூஸ் உண்டாகும், ஓப்பன் டோர்ஸ் உண்டாகும். இதெல்லாம் நம்ம பேச போறோம் இந்த 3 நாள் மீட்டிங்ல, பேச போறோம். நிறைய நிறைய காரியங்கள் பார்த்திருக்கேன். நான் அந்நிய பாஷையில யாராவது என்ன கவுன்சிலிங் எல்லாம் வராங்க, இப்ப நீங்க ஜோம் பண்ணி கவுன்சிலிங் எல்லாம் வரீங்கன்னா, நான் அந்நிய பாஷையில பேசிட்டு தான் உங்கள்கிட்ட பேசவே செய்வேன். டக்குலாம் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் நான். இப்ப நீங்க பிரதர் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, முதல்ல நான் அந்நிய பாஷையில தான் பேசுவேன். ஏன்னா என்னுடைய மாம்சத்துல என்னுடைய நாலேஜ் வச்சு உங்களுக்கு நான் என்ன கொடுக்க கூடாது? ஆலோசனை கொடுக்க கூடாது. அதாவது உடனே பேச மாட்டேன். வெயிட் பண்ணுங்க நான் சொல்றேன் அப்படின்னு. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க நான் பேசுறேன் அப்படின்னு. ஏன் உடனே பேசுறது இல்ல? ஏன்னா பரிசுத்த ஆவியானவருடைய ஞானத்துல தான் நான் பேசணும், என்னுடைய ஞானத்துல நான் பேசக்கூடாது. சோ நான் அந்நிய பாஷை ஜோம் பண்ணுவேன். ஜோம் பண்ணிட்டு தான் இப்ப கால் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்றதை உங்களுக்கு நான் சொல்ல முடியும் என்னால. என்னோட வார்த்தை உங்களுக்கு என்கிட்ட நீங்க ஜோம் பண்ற வரீங்க, என்கிட்ட கவுன்சிலிங் வரீங்கன்னா என் வார்த்தை உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவை தேவனோட வார்த்தை. ஐ ஷுட் நாட் ஸ்பீக் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தெல்லாம் நான் பேசக்கூடாது. என் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அது வேலைக்கு ஆகாது. அது மாம்சத்துல செய்யறது. நான் ஆவியில நடத்தப்படணும். அதுதான் வந்து பவுல் எழுதுறாரு. கலாத்தியர் 3க்கு வந்திருக்கு. திரும்ப கலாத்தியர் 3க்கு. சோ பவுல் கேட்கிறாரு, நீங்க எப்படி ஆவியை பெற்றுக்கொண்டீங்க? கலாத்தியர் 3:2 எப்படி ஆவியை பெற்றுக்கொண்டீங்க? விசுவாச கிரியையினாலே, நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலயா இல்ல விசுவாசத்தினாலயா? கலாத்தியர் 3:2. How did you receive the spirit? By the works of the law or by the hearing of faith? விசுவாச கேள்வினாலயா? எதனால ஆவியை பெற்றுக்கொண்டீர்கள்? அடுத்த வசனம் போடுங்க, 3வது வசனம். Are you so foolish, having begun in the spirit, are you now being made perfect by the flesh? ஆவினாலே ஆரம்ப பண்ணின நீங்கள் அப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களா? நீங்கள் இத்தனை புத்தியினாரே புதுசா இருக்கு வசனம். புத்தியினரா? ஆமென். ஆர் யூ சோ ஃபூலிஷ்? ஆர் யூ சோ ஃபூலிஷ்க்கு இத்தனை புத்தியினரா அப்படின்றத இப்பதான் பாக்குறேன் நான். ஆமென். ஓகே. சோ அவர் என்ன சொல்றாரு? ஆவியில உங்க ரட்சிப்பு ஆவியில நடந்துச்சு. ஆண்டவர் உங்களை ரட்சித்தது எப்படி? ஆவியின் மூலமா நடக்குது. உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் ஆவி மூலமா நடக்குது. எல்லாமே ஆவியினாலதான் இருக்கு. எல்லாமே நீங்க ஆவியில தான் செய்றீங்க. ஆவியில இருக்கிற நீங்க மாம்சத்துல எப்படி முடிக்க முடியும்? ஆவியில தொடங்கின நீங்க மாம்சத்துல எப்படி முடிக்க முடியும்? இதுதான் பாயிண்ட். ஹல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் ஏதாவது கண்டிஷன் போட்டாரா உங்களுக்கு? சொல்லுங்க. நீங்க ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் ஏதாவது கண்டிஷன் போட்டாரா? நீ இதெல்லாம் பண்ணாத ஆண்டா உனக்கு நான் ரட்சிப்பு கொடுப்பேன். எத்தனை பேருக்கு அப்படி ஆண்டவர் சொன்னாரு? இதெல்லாம் நீ உன் பேரை மாத்து, முதல்ல மாரியம்மான்னு இருக்க உன் பேரை மேரியம்மான்னு மாத்து. ஐயப்பன் இருக்க உன் பேரை ஏசப்பன்னு மாத்து. அதான் சொன்னாரா? சொல்லல. ஏதாவது கண்டிஷன் போட்டாரா? அதெல்லாம் ஒண்ணும் போடல. நோ கண்டிஷன். ஒரே கண்டிஷன் தான், இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்துல விசுவாசி, நாவினால அறிக்கை பண்ணு. அவ்வளவுதான். அதான் கண்டிஷன். அவர் மனசால விசுவாசி, வாயினால அறிக்கை பண்ணு. அவ்வளவுதான். விசுவாசத்தினால இயேசு நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, அவர் அறிக்கை பண்றீங்க, உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாயிருச்சு. சோ அதுதான் வந்து எழுதுறாரு. ஆவியில தொடங்கின நீங்க ஏன் மாம்சத்துல முடிக்கிறீங்க? ஆதி சோ ஃபூலிஷ், இவ்வளவு புத்தி இல்லாம இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷத்துல படிங்க. இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களே, அவைகள் வீணாய் போயிட்டு. என்ன பாடுகள்னா, இவங்க வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தோம்னா நிறைய பர்சிக்யூஷன்ஸ். ஆதி திருச்சபைக்கு வந்து பர்சிக்யூஷன் ஜாஸ்தி. ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, யூதர்களும் அவங்கள வந்து துன்புறுத்துறாங்க, ரோமர்களும் துன்புறுத்துறாங்க. எல்லா இடத்துல இருந்து பர்சிக்யூஷன் வருது. ஆமென். எல்லா இடத்துல இருந்து அவங்களுக்கு என்ன வருது? உபத்திரங்கள் வருது. யூதர்கள்லாம் பயங்கரமா, அந்த பவுலே அப்படிதான் இருந்தாரு. போன வாரம் நம்ம பார்த்தோமே, போன மீட்டிங்ல பார்த்தோம். அப்போ பவுலே சவுலா இருந்து சபையை போட்டு துன்புறுத்துறாரு. அது மாதிரி ரோமர்களும் துன்புறுத்துறாங்க போட்டு, பயங்கர பரிசுக்கு. அதான் சொல்றாரு, இவ்வளவு ஆண்டவருக்கா கஷ்டப்பட்டதெல்லாம் என்ன வீணா போயிடுச்சு. ஏன்னா நீ வந்து திரும்ப மாம்சத்துல போய்
கிரியைனால உன்னை என்ன பண்ற, நீதிமான ஆக்கப்படுற, ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு 5வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. ஆகையால் 5வது வசனம் போடுங்க. Therefore he who supplies the spirit to you and work miracles among you, does he do it by the works of the law or by the hearing of faith? அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து, இது ரொம்ப முக்கியமான வசனங்க, அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கிரியைகளினாலேயோ எதினாலே செய்கிறார்? ஒரு கொஸ்டின் கேட்கிறார். Paul is asking question. ஆண்டவர் ஆவியை உங்களுக்கு அளித்து, அவர் தான் ஆவியை சப்ளை பண்றார். He who supplies the spirit to you. உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறார். ஆவியை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் தான் அற்புதத்தை செய்யறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற அற்புதம், உங்க வாழ்க்கையில நடந்த முதல் அற்புதம் என்ன தெரியுமா? the first miracle and the greatest miracle உங்க வாழ்க்கையில நடந்தது வந்து ரட்சிப்பு தான். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நடந்த பெரிய அற்புதம், மிக சிறந்த அற்புதம், முதல் அற்புதமே ரட்சிப்பு தான். அது எப்படி நடக்குது? பரிசுத்த ஆவியினாலதான். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நிறைய அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில பாக்குறீங்கல்ல, நிறைய பொருளாதார அற்புதங்கள் பாக்குறீங்க, ஹீலிங் மிரக்கிள்ஸ் பாக்குறீங்க, குடும்பத்துல அற்புதங்கள் பாக்குறீங்க, உறவுல அற்புதங்கள் பார்க்கிறீங்க, நிறைய பாக்குறீங்க அற்புதம். அது எல்லாம் எப்படி நடக்குது? ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்குது. அதான் அவர் சொல்றாரு, அற்புதங்களை நடப்பிக்கிறவர். அதை எப்படி செய்யறாராம்? நியாய பிரமாணத்தின் கிரியையினாலயா, விசுவாச கேள்வியினாலயா? எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுங்களா இல்லையா? நியாய பிரமாணத்து கிரியைனால நீங்க ரட்சிக்கப்படல. நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டது ஏதோ நல்லது செஞ்சனால ஆண்டவர் ரட்சித்தார? ஒண்ணுமே முடியாதனாலதான் நம்ம ரட்சிப்பே கொடுத்தாரு ஆண்டவர். உன்னால முடியாதியா, என்கிட்ட வந்துறியான்னு. அதுதான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. எதுவுமே முடியல நமக்கு, அதனாலதான் நமக்கு ரட்சிப்பு தேவை. என்னால ஆண்டவர் சொல்லிட்டு, ஆண்டவர் என்னால ஒண்ணும் முடியாது ஆண்டவர், நீங்க தான் பார்த்து ஏதாவது செய்யணும்னு நான் சொல்லிட்டேன். என்னைக்கும் ஆகட்டும், நான் அந்த அளவுக்கு எல்லாம் கெப்பாசிட்டி எல்லாம் கிடையாது, அந்த அளவுக்கு எனக்கு புத்திசாலித்தனம் எல்லாம் கிடையாது ஆண்டவரே. நீங்க தான் என்னை ஆசீர்வதிக்கணும், நீங்க தான் என்னை வாழாக்காமல் தலையாக்கணும், நீங்க தான் என்னைய கீழாகாமல். நான் சொல்லிட்டேன் ஆண்டவர்கிட்ட, அவர்கிட்ட ஓப்பனா கொடுத்துட்டேன் அவர்கிட்ட. என்னால முடியாது ஆண்டவரே, என்னால இந்த வாழ்க்கைய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் ஆண்டவரே, நீங்க தான் என்னை பெரிய ஆள் ஆக்கணும் ஆண்டவரே. நான் சொல்லிட்டேன், அவர் என்னை பெரிய ஆள் ஆக்குன்னு சொல்லிட்டாரு, ஆக்கிடுவாரு. ஆயிட்டே இருக்கிறான், ஒவ்வொரு நாளும் ஆயிட்டே இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் பயங்கர பெரிய ஆள் ஆயிடுவானா. ஹல்லேலூயா. உங்களுக்கும் அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். உங்க நாமத்தை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். He will make you famous என்றார் ஆண்டவர். உங்களை நீங்க ஃபேமஸ் ஆக்கணும் ட்ரை பண்ண வேண்டாம், அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவர் பார்த்துப்பாரு. நீங்க எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம், அவரே பார்த்துப்பாரு எல்லாத்தையும். நீங்க வெறும் நம்புனா போதும். ஆண்டவரே என்னை தலையாக்கிருங்க ஆண்டவரே, என்னை நான் வாளா இருக்கிறேன் ஆண்டவரே, இன்னைக்கு நான் வாளா இருக்கிறேன். சில பேர்லாம் சொல்றீங்க நான் வாளு கூட இல்ல பிரதர், வாளு கீழே இருக்கிற முடி மாதிரி இருக்கிறேன் பிரதர். வாளு கீழே முடி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறேன் பிரதர். அப்படி இருக்கிறீங்களா? சொல்லிருங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் வாளா இருக்கிறேன், வாளு கீழே இருக்க முடி மாதிரி இருக்கேன், என்னை தயவு செய்து தலையாக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அவர் பார்த்து போறோம் உங்களுக்கு. நான் கீழே இருக்கிற ஆண்டவரே, மண்ணு மாதிரி இருக்கிற ஆண்டவரே, என்னைய மேல ஆக்கிருங்க ஆண்டவன் சொல்லுங்க, அவர் பார்த்து போறோம். இதுதான் விசுவாசம். இது எப்படி வருது? கேள்வினால வருது. இது எங்க இருந்து எனக்கு இந்த அறிவு வருது? வசனத்தை படிக்கும் பொழுது. உபாகமம் 28 போட்டிருக்கு, நீ வாளாகாமல் தலையா இருப்பாய், கீழாகாமல் மேல இருப்பாய். ஆதியாகமம் 12 போட்டிருக்கு, உன் நாமத்தை நான் பெருமைப்படுத்துவேன், ஐ வில் மேக் யூ ஃபேமஸ். சோ வசனத்தை படிக்கும் போது எனக்குள்ள அந்த விசுவாசம் வருது. சோ இந்த விசுவாசத்தின் மூலமாக ஆவி, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன பண்ற? அற்புதத்தை செய்கிறார். நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால இல்ல, விசுவாசத்தின் மூலமா தான் நடக்குது. அதுதான் சொல்றார், அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கிரியைகளினாலேயோ எதனாலே செய்கிறார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. சொல்லிட்டு வராரு பாருங்க 6வது வசனம். வாங்க. அப்படியே வந்துட்டாரு, பாயிண்ட் வந்துட்டு ஆபிரகாம் வந்துட்டாரு பாருங்க திருப்பி. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் ஏன் இன்னைக்கு பெரிய ஆளா இருக்கிறாரு? ஏன் ஆபிரகாம் இயேசு ஆபிரகாம் பத்தி பேசுறாரு, பவுலும் ஆபிரகாம் பத்தி பேசுறாரு. ஆபிரகாம் பயங்கர ஃபேமஸுங்க. ஆபிரகாம், நான் ஹெவனுக்கு போனா ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் தான் மீட் பண்ணலான்னு இருக்கேன். 2 பேரை மீட் பண்ண போறேங்க ஹெவனுக்கு. ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் மீட் பண்ணுவேன், மீட் பண்ணி கை கொடுப்பேன். சார் சூப்பர் சார், நீங்க வேற லெவல் சார், 100 வயசுல புள்ளைய பத்திருக்கிறீங்க, நீங்களாம் வேற லெவல் சார், நீங்க முதல்ல கை கொடுப்பேன். சம விசுவாசம் சார் உங்களுக்கு. ஏன்னா ரோமர் 4 போட்டிருக்குல்ல, ஆபிரகாம் தன் சரீரம் செத்ததையும் சாராளின் கர்ப்பத்தை செத்ததையும் எண்ணாதிருந்து விசுவாசத்தில் என்ன ஆகலையா?
பலவீனமாகாமல் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்றுவார் என்பதை முழு நிச்சயமாக விசுவாசித்தான். விசுவாசத்தில் வல்லவனானா. அவருக்கு கை விடுவோம். சார் செம்ம சார், நீங்க 100 வயசுல புள்ளைய பத்துச்சு, அந்த அம்மா கிளவி ஆயிடுச்சு, 90 வயசுல புள்ளைய பத்துருச்சு, வேற லெவல் சார், நீங்க அவருக்கு ஃபர்ஸ்ட் கை விடுவோம். இன்னொருத்தர் இருக்கிறான், அவன் கையில மாட்டினா 4 அடி கொடுக்கணும்னு இருக்க. யார் தெரியுமா? ஆதாம். ஏண்டா உனக்கு கார்டன் கொடுத்து கார்டன்ல இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிடுன்னு கொடுத்தா நீ அந்த ஒரு பழத்தை தான் போய் சாப்பிடுவ நீ? ஏண்டா ஆண்டவர் உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு, நீ போய் அந்த ஒரு பழத்தை தான் சாப்பிடுவ. அந்த 2 பேரை தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணலான்னு இருக்கேன் நான் போயிட்டு. உள்ள எவனுக்கு போனோன்னு இயேசுகிட்ட போய், இயேசுவே கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்க, இந்த ரெண்டு பேரையும் பார்த்து வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆபிரகாமுக்கு கை கொடுத்து, அடுத்ததுக்கு உனக்கு 2. ஏண்டா உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை உலகத்துல, அந்த ஒரு பழத்தை சாப்பிடாம இருந்தா நம்ம ஏன்டா கஷ்டப்படுறோம்? ஆபிரகாமுக்கு ஸ்பெஷல் செக்யூரிட்டியா? ஆமா இருக்கலாம். ஆதாம் ஸ்பெஷல் செக்யூரிட்டி இருக்கும். ஏன்னா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க அவனை ஒரு ஒளியாகணும்ட்டு. சோ யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் எப்படி நீதிமானானா பாருங்க. ரோமர் 4:21 போடுங்க. எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அது முந்தின வசனம் போடு. தன் கர்ப்பம் செத்ததும் சாராளின் கர்ப்பம் அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளின் கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவன் எதை கன்சிடர் பண்ணலையா? அவன் எதை எண்ணிக்கொள்ளல? தன்னுடைய கண்டிஷன் அவன் என்ன பண்ணல, யோசிக்கல, பார்க்கல. அவன் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு பிரச்சனை வந்து நம்ம அந்த பிரச்சனையை பார்ப்போம். இந்த பிரச்சனையை இவ்வளவு, ஐயோ இந்த பிரச்சனை மோசமா இருக்கு, பிரச்சனையை எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். ஆபிரகாம் என்ன பண்ணாரா? பிரச்சனையை எண்ணிக்கொள்ளவில்லை, பிரச்சனையை கன்சிடர் பண்ணல. இங்கிலீஷ்ல he did not consider, he did not think, he did not speak about his problem. அவன் எதை எண்ணவில்லை, எதை பேசவில்லை, எதை யோசிக்கவில்லை. அவனுடைய பிரச்சனையை எண்ணவில்லை, யோசிக்கவில்லை, பேசவில்லை. இதுதான் ரொம்ப விசுவாசத்தை ரொம்ப முக்கியம். 19 போங்க, 19 வருஷம் போங்க. ரொம்ப ரொம்ப பாருங்க, ஏறக்குறைய 100 வயதா. இது பாருங்க, பைபிள் இஸ் சோ பியூட்டிஃபுல். ஆவியானவர் எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்க. ஏறக்குறைய 100 வயதா இருக்கும் போதே அவன் எப்படி இருந்தானா? இன்னைக்கெல்லாம் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகி குழந்தை பிறக்கலனாலே ஐயோ ஆண்டவர் ஏன் குழந்தை கொடுக்கலன்னு வந்துடுறாங்க. சில பேர்லாம் ஜோம் பண்ண வருவாங்க, அது யாருக்கும் தப்பா சொல்ல, குழந்தை வேணும்னு வருவாங்க. நான் இப்ப சரி 10-15 வருஷம் ஆயிடுச்சு போல, அதான் பாவம் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்கன்ட்டு கேட்பேன். எவ்வளவு நாள் இருந்து? 1 வருஷம் இருந்து. 1 வருஷம் தான் ஆச்சா? ஏமா என்னம்மா நீ இப்படி இருக்கிறீங்க? உங்க விசுவாசம் எல்லாம் எங்கம்மா? கடவுள் கொடுப்பாரு நம்புங்கம்மா. 1 வருஷம் ஆன உடனே எங்கேயாவது போயிடுறது. யாராவது ஜோம் பண்ணுவாங்களா குழந்தை வருமான்ட்டு? ஏன்னா பயம், மனசு ஃபுல்லா பயம். இப்போ அப்புறம் யோசிச்சு பாருங்க, 100 வயசு ஆயிடுச்சு அந்த மனுஷனுக்கு. ஏறக்குறைய 100 வயது ஆன போது, ஆனா அந்த மனுஷன் 100 வயசுலயும் பாத்தீங்கன்னா, ஐ வில் நாட் கன்சிடர் மை சிச்சுவேஷன். நான் என் சரீரத்தை பார்க்க போறது இல்ல, நான் சாராளோட கர்ப்பத்தை பார்க்க போறது இல்ல. அந்த அம்மா கர்ப்பம் செத்துருச்சு, என் சரீரம் செத்துருச்சு, அதை நான் கவனிக்க போறது இல்ல. என்னோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஒர்க் ஆக மாட்டேங்குது, அந்த அம்மாவோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆனா அதை நான் கவனிக்க போறது இல்ல, அதை எண்ண மாட்டேன், அதை எண்ணாதிருந்தான். சொல்லுங்க, உங்க பிரச்சனைய நீங்க எண்ணிக்கொண்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா, ஆமே. எண்ணாதிருந்து. அடுத்த வசனம் போடுங்க. எப்படி என்ன ஆனானா? அடுத்த வசனம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் விசுவாசமாய் சந்தேகப்படாமல். தேவனுடைய வாக்குத்தத்தம், இந்த புஸ்தகம் ஃபுல்லா தேவனுடைய வாக்குத்தத்தம் தான். This book contains the promises of God. பைபிள் ஃபுல்லா வாக்குத்தத்தம் தாங்க. கிட்டத்தட்ட 5000 இருந்து 7000 வாக்குத்தத்தங்கள் வரைக்கும் இருக்குதான். நான் எண்ணி பார்த்தது இல்ல, பட் தியாலஜியன்ஸ் எல்லாம் சொல்றாங்க ஆல்மோஸ்ட் 5000 to 7000 இருக்குதான் ப்ராமிசஸ் மட்டுமே, வாக்குத்தத்தங்கள். எவ்வளவு இருக்கு பாருங்க. அதுல என்ன வேணுமோ நீங்க எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க எடுத்துக்கலாங்க. நீங்க போய் ஆண்டவர் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறான்னு கேட்க வேண்டாம். நீங்க கொஞ்சம் தீர்க்கதரிசி, நீங்க ஜோம் பண்ணி சொல்லுங்களேன் என்ன சொல்றாரு. உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாங்க. ஓப்பன் சேலஞ்சு. நான்லாம் அப்படிதான் எடுத்துக்கிறது. எனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கிறேன், ஒர்க் ஆகுது எனக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தான் எழுதி கொடுத்துருக்காரு. இல்லங்க 5000 வேணுமா 5000 தான் எடுத்துக்கோங்க, 7000 வேணுமா 7000 எடுத்துக்கோங்க. அது உங்ககிட்ட, உங்க விசுவாசத்தை கெப்பாசிட்டியை பொறுத்து தான் எல்லாமே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குதுன்னு போட்டிருக்கு, பவுல் எழுதுறாரு.
தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். he did not waver. வேவர்னா அலசரிப்படுறது. நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா, நடக்குமா, இன்னைக்கு நடக்கிற மாதிரி இருக்கு, நாளைக்கு நடக்காத மாதிரி இருக்கு. அதான் வேவர். வேவர்னா டபுள் மைண்டட்னஸ். வேதம் தெளிவா போட்டிருக்கு, இருமாப்புள்ள மனுஷன் தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாதான். யாக்கோபு எழுதுறாரு, இருமாப்பு அதாவது டபுள் மைண்டட்னஸ், அதாவது ரெண்டு சிந்தையா இருக்கிற மனுஷன் தேவனிடத்துல ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள முடியாது. சிங்கிள் மைண்டா இருக்கணும். சுகமாக்குவார்னா ஆக்குவாருங்க, அவ்வளவுதாங்க. சுகமாக்குவார்னா ஆக்குவார். எப்படி ஆக்குவாரு? ஆக்குவாரு. என்கிட்ட சில பேர் இருக்காரு, எப்படி நடக்கும்? நடக்குங்க. எப்படி எப்படி நடக்கும்னா அவர்கிட்ட போய் கேளுங்க, ஏன்ட்டே வந்து கேக்குறீங்க. நடக்குங்க. இப்ப ஆபிரகாம்கிட்ட கேட்டிருப்பான் எல்லாம் வந்து, எப்படியா உனக்கு 100 வயசுல புள்ள பிறகு? ஆமா நடக்கும்யா. புள்ள பிறந்த உடனே கூப்பிடுறேன், வந்து பிரியாணி சாப்பிட்டு போ. பிள்ளைக்கு பேர் வைக்கும் போது கூப்பிடுறேன், வந்து சாப்பிட்டுட்டு போ. அதான் யாக்கோபு, இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். டபுள் மைண்டட் மேன் இஸ் அன்ஸ்டேபிள் இன் ஆல் ஹிஸ் வேஸ். அடுத்தது 9வது வசனம். இல்ல முந்தின வசனம் போடுங்க. 7 போடுங்க. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஃபார் லெட் நாட் தட் மேன் சப்போஸ் தட் ஹி வில் ரிசீவ் எனிதிங். எப்படிப்பட்ட மனுஷன்? இருமனதாக இருக்கிற மனுஷன். அதான் 8வது வசனம். இரு மனசுள்ள மனுஷன் கர்த்தரிடத்திலிருந்து எதை, இன்னைக்கு இப்படி யோசிக்கிறது, நாளைக்கு அப்படி யோசிக்கிறது. வரும் ஆனா வராது, இப்படிதான் யோசிச்சுட்டு இருக்குது. சுகமாகும் ஆனா ஆகாது. வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் ஆனா ஆகாது. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படாம விசுவாசத்தோட கேட்கப்படும். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிக்கப்பட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். புரியுதுங்களா? பிக்ஸ் பண்ணிருங்க. சுகம்னா சுகம் ஆயிடுவாங்க, அவ்வளவுதான். சுகம் ஆயிடுவேன். நான் வாளாக மாட்டேன், தலையாதான் இருப்பேன். நான் கீழா இருக்க மாட்டேன், மேலாதான் இருப்பேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல் வேலை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் எனக்கு ஒரு நன்மையும் குறைபட அப்படின்னு பிக்ஸ் பண்ணி ஒன் மைண்டா இருக்கணும். ஒன் மைண்டா இருந்தீங்கன்னா ஆபிரகாம் மாதிரி 100 வயசு ஆனாலும் குழந்தை பிறந்துடும். வாக்கு தத்தம். ஏன்னா ஈசாக்கு தான் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை. ஈசாக்கு தான் பிராமிஸ்ட் சைல்டு. ஹல்லேலூயா. அவன் தான் பிராமிஸே. ஈசாக்கு வந்தாதான் அந்த மனுஷனுக்கு வந்து எதிர்காலமே. அந்த மனுஷனுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆபிரகாமுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆகார கல்யாணம் பண்ணா ஆகார துரத்தி விட சொல்லிச்சு. யாரு? சாரா துரத்தி விட சொல்லிச்சு. அதுவே கல்யாணம் பண்ணி வச்சா அதே துரத்தி விட்டுருச்சு. அந்த அம்மா பாத்தீங்களா? அது இருக்கிற அது என்ன அம்மான்னு தெரியல. அதுவே அந்த வேலைக்கார அம்மா கல்யாணம் பண்ணி புள்ளைய பெக்க வச்சு துரத்தி வர விட்டுச்சு அந்த அம்மாவை. அவன் யோசிக்கிறான், ஐயா அட்லீஸ்ட் இஸ்மவேலாவது இருந்தான் கூட, அவனு இந்த அம்மா துரத்தி விட்டுச்சு. ஆண்டவரே நீங்க மட்டும்தான் நீ காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டான். இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி நான் படுற பாடு இருக்குது, ஏதாவது செய்யும் ஆண்டவரே அப்படின்னு போய் சரண்டர் ஆண்டவர்கிட்ட. நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. நீங்க தான் செய்யணும் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு வேற இதுவே இல்ல, வேற நுகாந்திரமே இல்ல, வேற வழியே இல்ல, நீங்க இருக்கீங்களா, உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது. ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு வேற யாருமே இல்ல, எனக்கு வேற வழியே இல்ல அப்படின்னு ஆபிரகாம் மாதிரி இருக்கீங்களா? ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ டுடே. உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு தான் அற்புதம் நடக்க போகுது. இப்படிப்பட்டவங்களுக்கு தாங்க அற்புதம் நடக்குது. நான் பாத்துட்டேங்க, சீரியஸா சொல்றேன். இப்படிப்பட்டவங்களுக்கு தான் அற்புதமே நடக்குது. எதுவுமே தெரியல பிரதர், எங்க பார்த்தாலுமே வழியே இல்லாத மாதிரி இருக்கு. மிரக்கிள் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. அற்புதம் உங்களுக்காக காத்திருக்குதுன்னு அர்த்தம். எல்லா இடத்துலயும் வந்து வழி அடைச்சிட்டாங்க பிரதர், என்ன பண்ணனே தெரியல பிரதர், இந்த வியாதி எப்படி போகுன்னே தெரியல பிரதர், இந்த கடன் பிரச்சனை எப்படி மாறும்னே தெரியல பிரதர், என் குடும்பம் எப்படி நல்லா இருக்கும்னே தெரியல பிரதர். சொல்றீங்களா? உங்களுக்கு தான் அற்புதம் நடக்க போகுது. ஆண்டவரை விசுவாசிங்க, வாக்கு தத்தத்தை விசுவாசிங்க, முழு நிச்சயமாக அதை மட்டும் யோசிங்க, அதை மட்டும் சிந்திங்க, அதை மட்டும் பேசுங்க. திரும்ப வந்துருங்க, ரோமர் 4 வந்துருங்க, அதை பார்த்துட்டு முடிச்சிருவோம். ரோமர் 4:20 போடுங்க. தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் ஃபர்ஸ்ட் அவிசுவாசம் இருக்க கூடாது, தூக்கி வெளியே போடுங்க. அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். அடுத்தது
தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எப்படி விசுவாசத்துல வல்லவனாகணுமா? பைபிள்ல போட்டிருக்கு. ஹவு டு பிகம் அ கிரேட் மேன் ஆஃப் ஃபெய்த் போட்டிருக்கு. பாருங்க. விசுவாசத்துல வல்லவனாகணும். நிறைய பேருக்கு ஆசை, எப்படி ஆண்டவரே ஒரு விசுவாச வல்லவனாகணும், விசுவாசத்துல வல்லவனாகணும். உங்களுக்கு தான் அந்த வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி, சொல்லுங்க, முழு நிச்சயமா தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனா. முழு நிச்சயம் எப்படிங்க வரும்? முழு நிச்சயம் எப்படி வரும்? ஃபுல்லி கன்வின்ஸ்ட் ஸ்டேட் எப்படி தெரியுமா வரும்? நல்லா கவனிங்க. ஃபுல்லி கன்வின்ஸ்ட் எப்படி ஆகணும்னு நான் சொல்றேன். நீங்க ஒரு நியூஸ் பாக்குறீங்க, நியூஸ் சேனல் என்ன போடுறான்? நியூஸ் சேனல் என்ன போடுறான்னா, ஒரு நியூஸ் எடுத்து டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரே நியூஸை என்ன பண்ணா போட்டுக்கிட்டே இருக்கான் டெய்லி. சரிங்களா? போட்டுட்டே இருக்கான். அதை பார்த்த உடனே டெய்லி ஒரே விஷயத்த என்ன பண்றீங்க? அந்த நியூஸ்ல இருந்து இந்த ஒரு நியூஸை தான் பாக்குறீங்க டெய்லி. சரிங்களா? அந்த ஒரு நியூஸை கேட்டு 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 அந்த நியூஸ் சரியான்னு தெரியல உங்களுக்கு, அந்த நியூஸ் உண்மையான்னு தெரியல, எதுவுமே தெரியல. ஆனா அந்த ஒரு நியூஸை தான் அவன் போடுறான். நீங்க வெரிஃபை எல்லாம் பண்ணல, இது உண்மையா நடந்துச்சா நடக்கலையா அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. ஆனா அது டெய்லி கேட்டுட்டே இருக்கீங்க, உள்ள போய்கிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நியூஸ் அந்த நியூஸ் சேனல் போடுற நியூஸ் இருக்குல்ல, செய்தி தப்பாவே இருந்தாலும் அதை டெய்லி கேட்டு 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 என்ன ஆயிடுச்சு? உங்க மனசு கன்வின்ஸ் ஆயிடுச்சு. இத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? அதை கேட்டு 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 என்ன ஆயிடுச்சு? கன்வின்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க இப்போ உங்களுக்கு அது உண்மையா இருந்தாலும் சரி, பொய்யா இருந்தாலும் சரி, அதுதான் உண்மைன்றது, அதுதான் சத்தியம் அப்படின்னு உங்க மனசு சொல்ல ஆரம்பிச்சிச்சு. அது பொய்யாவே இருக்கலாம், ஆனா அதுதான் சத்தியம் பேசுறது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? புரியுதா இல்லையா? ஃபுல்லி கன்வின்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்க, முழு நிச்சயத்தின் நிலைமைக்கு வந்துட்டீங்க. சோ முழு நிச்சயம் எப்படி உண்டாகணும்? வாக்குத்தத்தத்தை எடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். கேட்டு எவ்வளவு நாள் பிரதர் படிக்கணும்? முழு நிச்சயம் வர வரைக்கும் படிக்கணும், முழு நிச்சயம் வர வரைக்கும் கேட்கணும். ஹல்லேலூயா. Till you are fully convinced, read only the promise of God. ஹீலிங் வேணுமா? ஹீலிங்ல முழு நிச்சயம் வேணுமா? சுகத்துல முழு நிச்சயம் வேணுமா? சுகத்துல இருக்கிற வசனங்கள் எல்லாத்தையும் படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. கூகுள்ல போட்டாலே வருது, ஹீலிங் வர்சஸ் போடுங்க, எல்லா வசனம் வந்துடும். இல்லைன்னா வேணா கேளுங்க, நான் கொடுக்குறேன், உங்களுக்கு அனுப்பி விடுறேன், படிங்க. பொருளாதார செழிப்பு வேணுமா? ஆசீர்வாதமான வசனங்கள் எடுத்து படிங்க. உபாகமம் 28 இதெல்லாம் எடுத்து படிங்க. முழு நிச்சயம் உண்டாகணும். சொல்லுங்க, முழு நிச்சயம் உண்டாகணும். ஃபுல்லி கன்வின்ஸ் ஸ்டேட்ல வரணும். நீங்க முழு நிச்சயம் வந்துருச்சுன்னா விசுவாசத்துல வல்லவன் ஆயிருவீங்க. ஹல்லேலூயா. முழு நிச்சயம் வந்துருச்சுன்னா விசுவாசத்துல வல்லவன் ஆயிருவீங்க. இப்படிதான் ஆனாரு ஆபிரகாம். கேட்டு 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 ஆண்டவர் வார்த்தை கேட்டு 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 ஒரு பாயிண்ட்டுக்கு எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா, சாராட்ட சொல்றாரு, ஏமா உன் கர்ப்பத்தை நான் பார்க்க போறது இல்லை, உன் கர்ப்பம் செத்து போச்சு, நான் அதை பார்க்க போறது இல்லை, என் சரீரமும் செத்து போச்சு, அதை நான் பார்க்க போறது இல்லை. நான் வாக்கு தத்தத்தினாலே முழு நிச்சயத்தை பெற்று விட்டேன். நான் விசுவாசத்துல வல்லவன் ஆயிட்டேன். ஐ எம் ஃபுல்லி கன்வின்ஸ்ட். தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று ஃபுல்லி கன்வின்ஸ் ஆயிட்டமா. நீ உன் கர்ப்பம் அவுட்னு தெரியும், என் சரீரம் அவுட்னு தெரியும், ஆனா ஐ எம் ஃபுல்லி கன்வின்ஸ்டுமா சொல்லிட்டாரு வீட்டை மாட்ட போயிட்டு. ஏன்னா அந்த அம்மாக்கு விசுவாசமே இல்லை, சிரிச்சிட்டு இருக்கு. 90 வயசுல அந்த இது தூதர்கள் சொல்றாங்கல்ல, தேவனால் கூடாத காரியம் ஒன்று இருக்கும் அப்படின்ற அந்த அம்மா சிரிக்குது. அந்த அம்மா கடைசி வரைக்கும் ஒன்னும் திருந்துற மாதிரி தெரியல. அந்த அம்மா ஒன்னும் அது கடைசி வரைக்கும் சிரிச்சுட்டு தான் இருக்குது. அந்த அம்மா எப்படி வரும் பாருங்க அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கு. இவர் சொல்லிட்டாரு, ஏமா நீ சிரி, என்ன வேணா பண்ணு, எனக்கு கவலை இல்ல, வாக்கு தத்தம் பண்ணினவர் நிறைவேற்றுவார். ஏன்னா ஆபிரகாம் பத்தி இங்க பாருங்க, இங்கே ஆபிரகாம் பத்தி சாரா பத்தி எழுதல பாருங்க. ஆபிரகாம் தன் சரீரம் செத்ததையும் சாராளின் கர்ப்பம் செத்ததையும் என்னாம. அப்பனா சாரா பெருசா விசுவாசிச்ச மாதிரி தெரியல, ஆபிரகாம் மட்டும் தான் விசுவாசிச்சிருக்காரு. அந்த அம்மா கூடயே ஒட்டிக்கிச்சு, பொண்டாட்டினால அது பேரையும் எழுதிட்டாங்க பைபிள்ல. ஏன்னா சில பேர் அப்படி இருக்கீங்க, என் வீட்டுல நான் மட்டும் தான் விசுவாசிக்கிறேன். உங்க விசுவாசம் போதுங்க, உங்க குடும்பத்தையே ஆண்டவர் காப்பாத்திடுவாரு. ஏன்னா சில பேர் நினைக்கிறாங்க, நான் மட்டும் தான் விசுவாசிக்கிறேன் பிரதர், என் கணவர் விசுவாசி தான் நல்லா இருந்திருக்கேன், என் மனைவி விசுவாசி தான் நல்லா இருந்திருக்கேன், பிள்ளைங்களும் விசுவாசி. ஆபிரகாம் வீட்டிலே இந்த பிரச்சனை தான், அவர் மட்டும் தான் விசுவாசிச்சிருக்கிறாரு. இந்த அம்மா கடைசி வரைக்கும் சிரிச்சுட்டு தான் இருக்குது. அது எப்படி நடக்கும் பாத்துடலாமே அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். ஆனா ஆபிரகாம் விசுவாசத்தை ஆண்டவர் பாக்குறாரு. அவன் ஃபுல்லி கன்வின்ஸ் ஆயிட்டான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு? வாக்குத்தத்தை நிறைவேற்ற. அப்போ அடுத்த வசனம் போடுங்க, 21க்கு அப்புறம் அடுத்த வசனம் போடுங்க, 22. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பாருங்க,
எப்பெல்லாம் ஆபிரகாம் விசுவாசிச்சானோ அதெல்லாம் அவனுக்கு நீதின்னு தான் சொல்லியிருக்கு. சோ உங்க நீதி எப்படி உண்டாகுதுங்க? How you are a righteous man? By faith. பாருங்க, ஒரே வசனம் தான். ஆதியாகமம் 15:6 இருக்க அந்த ஒரு வசனத்தை பால் வந்து நிறைய இடத்துல பவுல் மேற்கோள் காட்டுறாரு. ரோமர் 4:22, கலாத்தியர் 3, அதே ரோமர் 4:22 காட்டுறாரு, ரோமர் 4:3 காட்டுறாரு. ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப காட்டுறாரு. விசுவாசத்தினால. சோ பை ஃபெய்த் யூ ஆர் ரைச்சஸ். இன்னைக்கு நீங்க எல்லாருமே நீதிமான்ங்க. 100% அக்மார்க்கு பியூர் நீதிமான் நீங்கெல்லாம். 100% you are a righteous man. Hallelujah. Amen. உங்க காணிக்கைகளையும் உங்களுடைய விதைகளையும் விதைப்பதற்கு, காணிக்கைகளை கொடுப்பதற்கு இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க காணிக்கை கொடுக்கலாம். ஆமென். நீங்க யூபிஐ மூலமாக கொடுக்க வேண்டும் என்றால் ஸ்கேன் பண்ணீங்கன்னா நீங்க யூபிஐ மூலமாக கொடுக்கலாம். கூகுள் பே, பேடிஎம், போன்பே, யூபிஐ, மற்ற யூபிஐ மூலமாக ஸ்கேன் பண்ணீங்கன்னா கொடுக்கலாம். இல்லைன்னா யூபிஐ மொபைல் நம்பர் யூஸ் பண்ணலாம். 9841600264. யூபிஐ ஐடி jjkiranpal@okicici. டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் என்றால் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், நேம் கிரண் பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, ஐஎஃப்எஸ்சி கோட் ICIC 00000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தோம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய எல்லா விளைச்சலினாலும் முதற் பலனினாலும் கர்த்தரை நீ கனம் பண்ணு, அப்பொழுது உன்னுடைய பண்டசாலைகள் நிரம்பி இருக்கும், பூரணமாயிருக்கும், உன் ஆலைகளில் திராட்சம் புரண்டோடும். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பூரணத்தையும் புரண்டோடுவதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். எப்பொழுதும் நிறைவும் எப்பொழுதும் பூரணமும் இருக்கும் உங்க வாழ்க்கையில. கர்த்தரை கனம் பண்ணி கொடுக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணி கொடுக்கணும். You are honoring God's word and giving. Hallelujah. It is not just a giving but honoring God's word and giving. இது வெறும் கொடுக்கிறது மட்டும் இல்ல, தேவனோட வார்த்தையை கனம் பண்ணி கொடுங்க. தேவனோட வார்த்தையை கனம் பண்ணி கொடுக்கும்போது நிச்சயமாக அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். சோ கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணி கொடுப்பது நல்லது. நிச்சயமாக அதற்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு 100 மடங்காக கொடுப்பார். என் தேவன் உங்களுடைய சகல தேவைகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் சந்திப்பார். ஆமென். My God will meet all your needs according to the riches of his glory in Christ Jesus. ஆமென். சோ கொடுத்த பிறகு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் அனுப்பி விடுவேன். ஆமென்.